சிந்தனை உரை வழங்குவதற்காக 9 மைய தவமும் நாளமில்லாச் சுரப்பியின் செயல்பாடுகளும் என்ற தலைப்பிலே சிந்தனை உரை வழங்குவதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் டாக்டர் தவமணி அம்மா அவர்கள் நம்மிடையே ஆழியார் ஜூம் இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். சிந்தனையை செவிமடுப்பதற்கு முன்பாக அம்மா அவர்களை பற்றிய அறிமுகத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். பேராசிரியர் அருள்நிதி டாக்டர் தவமணி அம்மா அவர்கள் MBBS, DGO, MBA, PhD, MSc யோகா, PGDYT ஆகிய பட்டப்படிப்புகளை முடித்துள்ளார்கள். அம்மா அவர்கள் மருத்துவத்துறையில் 32 ஆண்டுகளாக இந்தியா மற்றும் பல வெளிநாடுகளில் சேவை செய்து வந்துள்ளார்கள். 23 ஆண்டுகளாக UAE-யில் கைனகாலஜிஸ்டாக பணியாற்றி வருகின்றார்கள். மேலும் அம்மா அவர்கள் விமென்ஸ் ஹெல்த், சில்ட்ரன்ஸ் ஹெல்த், மெடிக்கல் கவுன்சிலிங், ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங், ஸ்கூல் ஹெல்த் சர்வீசஸ் ஆகிய துறைகளிலும் விருப்பத்துடன் சேவை செய்து வருகின்றார்கள். அம்மா அவர்கள் ஆராய்ச்சியாளராகவும் சயின்டிஸ்டாகவும் பல்வேறு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இன்முகமும் இனிய சொல்லும் தன்னகத்தே கொண்டுள்ள அம்மா அவர்கள் தற்பொழுது எழுத்தாளராகவும் புதிய பரிணாமம் எடுத்துள்ளார்கள். சமீபத்தில் ஷார்ஜாவில் நடைபெற்ற இன்டர்நேஷனல் புக் ஃபெஸ்டிவலில் ஹோலிஸ்டிக் அப்ரோச் டு விமென்ஸ் ஹெல்த் என்ற புத்தகத்தை வெளியிட்ட பெருமைக்குரியவர்கள். விண்ணலை வழியாக மருத்துவத்தையும் ஆன்மீகத்தையும் இணைத்து பல சிறப்பு சிந்தனை உரைகளை தொடர்ந்து வழங்கி வருகின்றார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் டாக்டர் தவமணி அம்மா அவர்களை அனைவரின் சார்பிலே வணங்கியும் வாழ்த்தியும் வரவேற்று 9 மைய தவமும் நாளமில்லா சுரப்பிகளின் செயல்பாடுகளும் என்ற தலைப்பிலே சிந்தனை உரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. பேராற்றல் கருணையினால் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவருக்கும், இங்கு கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாம சிந்திக்க இருப்பது ஒரு அற்புதமான டாபிக். நாளமில்லா சுரபிகளின் செயல்பாடுகளுக்கு நம்ம எப்படி 9 மைய தவத்துல நம்ம சரி பண்றோம், ஹோலிஸ்டிக் அப்ரோச்ல நம்ம எப்படி நம்மளுடைய உடல்ல இருக்கிற ஹார்மோன்ஸுக்கு நாம டெய்லி என்ன செய்யறோம், அதை எப்படி நம்ம திருத்திக்கலான்றத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸ்பிரிச்சுவலாவும் ஹோலிஸ்டிக்கா நம்ம அதை அப்ரோச் பண்ண போகிறோம். இன்னைக்கு இந்த மாசத்து வேர்ல்ட் ஹெல்த் டே. டாக்டர்ஸ் நாங்க வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷன்ஸ், இந்த மாதிரி பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் கூட சேர்ந்து இந்த ஹெல்த் டேஸ செலிப்ரேட் பண்ணி நம்ம ஹெல்த் ப்ரிவென்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நம்ம டாக்டர் கிட்ட போய் நம்ம காசெல்லாம் செலவு பண்ணி ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி உடல் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸும் நிறைய ஆகி பண்ற நம்ம எப்படி நம்ம நமக்கு வியாதி வராம தடுக்கிறது அப்படின்றத பத்தி தான் என்னுடைய எவ்ரி டைம் டிஸ்கஷன்ஸா இருக்கும். நம்ம இந்த மாசம் பார்த்தோம்னா ஜூன் 5th வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே செலிப்ரேட் பண்ணோம். இந்த வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டேல நம்ம எல்லாரும் திருப்பி நம்ம கிட்ட ஞாபகப்படுத்திக்கிறோம், நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு உலகம். கடவுள் அற்புதமா நமக்கு இந்த பூமியை கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம இந்த பூமியோட காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், நம்ம இந்த பூமியில இருக்கிற அத்தனை நிலத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டோம், அத்தனை காற்றையும் ஸ்பாயில் பண்ணிட்டோம், அத்தனை தண்ணியும் ஸ்பாயில் பண்ணிட்டோம். பாருங்க எவ்வளவோ ஸ்பாயில் ஆயிடுச்சு இந்த உலகத்துல. பட் அட்லீஸ்ட் இப்ப மீதி இருக்கிறதனாச்சும் நம்ம கொஞ்சம் காப்பாத்தி நொண்டிப்பும் வச்சுக்கலாம். நமக்கு கூட இருக்கிற பசங்க, பேர பசங்க, இவங்களுக்கு எல்லாம் அட்லீஸ்ட் கடவுள் நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்துதான் இதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா நாம எல்லாம் நம்மளுக்கே யூஸ் பண்ணி எல்லாம் முடிக்கிறோம்.
இன்றைய இருக்கிற பிளாஸ்டிக் யூஸ்ல வந்து நமக்கு வந்து ஏர்லயே வந்து பிளாஸ்டிக் கலந்து போச்சு. தண்ணியில எவ்வளவு இது வந்து நமக்கு வேதாத்ரி மாஷியும் நிறைய நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்பவுமே செல்ஃப் சொசைட்டி நேச்சர் தான் சமுதாயம் இயற்கை மூணும் ஒன்றி வாழ்வதற்கு எப்படின்றத பத்தி தான் நமக்கு எப்பவுமே வேதாத்ரி மாஷோட பிலாசபிஸ் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அதை சார்ந்துதான் மெடிக்கலாவும் நாங்க வந்து இந்த என்விரான்மெண்ட், ஏன்னா நாங்க டாக்டர் உங்களுக்கு டிசீஸ் வந்தா நாங்க உங்களுக்கு வேண்டியதை நாங்க செய்யறோம்னு நாங்க ஹாஸ்பிட்டல்ல உட்காராம வந்து இந்த சில சில பிளேசஸ்க்கு போய் அவேர்னஸ் வந்து நாங்க வந்து கொடுக்குறோம். அதாவது ஜூன் 8 பார்த்தா வேர்ல்டு பிரெயின் டியூமர் டே. இப்பெல்லாம் பார்த்தா டியூமர்ஸும் வந்து சர்வ சாதாரணமா வந்துடுச்சு. பீடியாட்ரிக் வார்டு டியூமர் வார்டுக்கு நான் அன்னைக்கு போயிருந்தேன். என்னால ஒரு 5 நிமிஷம் அந்த வார்டுக்குள்ள நடந்து போக முடியல. அதனாலதான் நான் பீடியாட்ரிக்ஸே எடுத்துக்கவே இல்லை. ஏன்னா அவ்வளவு சின்ன சின்ன குழந்தைங்க என்னென்ன டியூமர்ல கதறத பார்த்தா நம்மளுக்கே ஐயோ அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் வருது. சோ அந்த பிரெயின் டியூமர் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. இப்போ அந்த டியூமரை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்றதான் இந்த அவேர்னஸ் டேக்கு நம்ம சொல்றோம். ஜூன் 14th நாளைக்கு ஜூன் 14th வேர்ல்டு பிளட் டோனர் டே. நம்ம நம்ம போய் ரத்தம் கொடுத்தோம்னா 3 உயிர்களை நம்ம காப்பாத்தலாம் அப்படிங்கிறாங்க. அட்லீஸ்ட் டாக்டர் தான் உயிர் காப்பாத்தணும்ன்றது இல்ல, விதவிதமா நம்மளே நிறைய பீப்புள வந்து நம்ம வந்து உயிர் காப்பாத்தலாம். சோ அப்படிதான் வந்து முடிஞ்ச அளவு நீங்க வந்து பிளட் டொனேட் பண்ணுங்க, நிறைய உயிரை நீங்க வந்து காப்பாத்துக்கன்ற அவேர்னஸ்ல தான் நான் வந்து இந்த பிளட் டோனர்ஸ் டே வந்து நம்ம நாளைக்கு செலிப்ரேட் பண்றோம். ஆக்சுவலி என்னோட டாக் நாளைக்கு தான் இருந்துச்சு, ஒரு நான் வந்து இன்னைக்கு பேசுறேன். சோ அப்புறம் அடுத்தது வந்து ஜூன் 15th வந்து வேர்ல்டு எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே. சோ இது வந்து ரொம்ப இத பத்தி நிறைய இடத்துல பேச மாட்டாங்க. ஏன்னா ஜூன் அப்புறம் வந்து வேர்ல்டு கிட்னி கேன்சர் டே, கேன்சர் பத்தியும் நம்ம எப்பவும் பேசுறோம். ஆட்டிஸ்டிக் ரைட் டே, வேர்ல்டு சிக்கிள் செல் டிசீஸ் டே. இந்த சிக்கிள் செல் டிசீஸும் வந்து நிறைய இடத்துல வந்து சிக்கிள் செல் டிசீசஸ்க்கும் நம்ம இப்ப அவேர்னஸ் தரோம். 21st ஜூன் வந்து எனிவே வேர்ல்டு யோகா டே. இந்த யோகா டே இன்னைக்கு நம்ம யோகா ஆர்கனைசேஷன்ல நிறைய ஸ்பெஷல் கெஸ்ட் எல்லாம் வச்சு நம்ம வந்து யோகா செலிப்ரேட் பண்றோம். இந்த வேர்ல்டு எல்டர் அபியூஸ் அவேர்னஸ் டே பத்தி நான் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லணும். ஏன்னா வந்து அங்கதான் நிறைய ஹார்மோன்ஸ் எல்லாத்துக்கும் சுரக்குது இல்லைங்களா. நம்ம வந்து எல்லாம் வாழ்ந்துட்டோம், நம்ம வாழ்க்கையில எல்லாம் முடிச்சிட்டோம் அப்பாடான்னு அந்த உட்கார்ற டைம்ல அந்த எல்டர்ஸ்க்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது பாருங்க. அவங்க வந்து சின்ன வயசுல அவங்களுக்கு வந்து சாப்பிடுறதுக்கு வந்து சாப்பாடே இருந்திருக்காது. அவங்க கஷ்டப்பட்டு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு வீடு, துணிமணிகள் அவங்களுக்கும் இல்லாம அவங்க பசங்களுக்கும் இல்லாம அவங்க பேர பசங்களுக்கும் சேர்த்து வச்சுட்டாங்க. அவங்க வந்து 60 இயர்ஸா 70 இயர்ஸா 75 இயர்ஸா நம்ம வெட்டிகல்ச்சர்ல வந்து வனப்பிரஸ்த ஸ்டேஜ் 50 to 75ன்றாங்க. நம்ம வந்து சீனியர் சிட்டிசன் 60+ ஆன பிறகுதான் ஏத்துக்கிறாங்க. நம்ம நம்ம அத சரி பண்ணிக்கலாம். என்னைக்கு வந்து எல்டர்ஸ் அப்படின்றது நம்ம 50லயா இல்ல 60லயா இல்ல நம்மளோட ஒரு வயசு 2 வயசு பெரியவங்க இருந்தா அவங்கதான் நமக்கு எல்டர்ஸ் அப்படின்றத வந்து நாம முடிவு பண்ணிக்கலாம் இல்லைங்களா. சோ அப்போ எனக்கு வந்து யூஸ்வலா எல்டர்ஸ் கவுன்சிலிங்னு வரும்போது அவங்க சொல்ற பிரச்சனைகள் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப சீனியர் சிட்டிசன் ஹோம்னு நிறைய வந்துடுச்சு, பசங்களால பாத்துக்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொண்டுட்டு போய் அங்க போட்டுறாங்க. சில சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. அந்த சீனியர் சிட்டிசனே கேர்ஃபுல்லா அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்களுக்குன்னு கொஞ்சம் காசு சேர்த்து, யாருடைய தயவும் நம்மளுக்கு ஒன்னும் தேவையில்லை, நம்ம பசங்களுக்கு செய்ய வேண்டியத ரிலேட்டிவ்ஸ் அண்ணன் தம்பிக்கு எல்லாத்துக்கும் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப ஒரு நல்ல பியூட்டிஃபுல்லான சீனியர் சிட்டிசன் ஹோம், நல்ல மவுண்டெயின், நல்ல அவங்களே சாப்பாடு செய்யறாங்க, வாக்கிங், எல்லா வேலையும் முடிச்ச பிறகு நமக்கு வேண்டியதெல்லாம் மன நிம்மதி, அவ்வளவுதான் இல்லைங்களா. நம்ம போயிட்டு ஒரு இடத்துல காலையில எந்திரிச்சு வாக்கிங் போனோமா, நமக்கு வேண்டிய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோமா, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசணுமா, மெடிடேஷன் பண்ணோமா, இந்த மாதிரி சிந்தனை உரை கேட்டோமா, சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வந்து நிம்மதியா இருக்கிறது தான் நம்மளுடைய வாழ்க்கை. ஆனா அங்கேயும் பாருங்க எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் வருது.
இப்பதான் வந்து அந்த பசங்க வராங்க, இந்த சொத்தெல்லாம் என்னது, நீதான் வயசாயி போச்சு, பியூட்டிஃபுல்லா வீடு கட்டி இருக்காங்க. அவங்க பசங்க, மருமக, எல்லாருக்குமே நீதான் வயசாயி போச்சு இல்ல, உனக்கு என்னத்துக்கு இப்ப இவ்வளவு பெரிய வீடு, நீ போய் எங்கேயாச்சும் இருந்துக்கோ. அன்னைக்கு ஒரு சீனியர் சிட்டிசனை நான் பார்க்க போனேன். அவங்க பையன் சொல்றான், இவங்களுக்கு எப்பதான் சாவு வருதோ, சாவே வரமாட்டேங்குது. அவங்களே 86 82 ஏஜ்ல இருக்காங்க. அவங்க அந்த பையன் சொல்றேன், இவங்களுக்கு மட்டும் ஏன் சாவே வரமாட்டேங்குது, எல்லாத்துக்கும் சாவு வருதே அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் சொல்றாங்க, ஐயோ டாக்டரே, நாங்க டெய்லி கடவுள்கிட்ட வேண்டதெல்லாம் அதான் எண்ணி எங்களை சீக்கிரம் எடுத்துக்கப்பான்னு, ஆனா எங்களுக்கு சாவு வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்படுறாங்க. அட்லீஸ்ட் நம்ம போனோம், நம்ம அவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கு. சோ கேர்டேக்கர்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பான ஜாப் தான் இது. எல்டர்ஸ பாத்துக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. ஏன்னா அவங்களும் சின்ன பசங்க மாதிரிதான். அவங்களுக்கும் மெமரி லாஸ், டிமென்ஷியா, பார்க்கின்சன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது. பாத்துக்கு வந்து உங்களுடைய ஹார்மோன்ஸும் டிஸ்டர்ப் ஆகுது, அவங்களுடைய ஹார்மோன்ஸும் டிஸ்டர்ப் ஆகுது. சோ தயவு செய்து நம்ம வந்து வீட்டுல யாரா எல்டர்ஸ் இருந்து அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசி பண்ணி கொடுத்துட்டு அவங்களுடைய ஹார்மோன்ஸ் நல்ல ஹார்மோன்ஸா இருக்கட்டும். ஹார்மோன்ஸ் அவங்கதான் வாழ்க்கையில எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள்னாச்சும் சந்தோஷமா இருந்துட்டு போகணும்னு அவங்கள நிம்மதியா விட்டுடணும். சின்ன வயசுல இருந்து எல்லாத்துக்கும் செய்யுங்க. ஆனா நீங்க ஓல்டேஜ் ஆகும்போது உங்களுக்கு வேண்டிய வசதிகளும் நீங்களே செஞ்சுக்கங்க. ஏன் அவங்க செய்யணும், இவங்க செய்யணும்னு நீங்க எல்டர்ஸ் நம்ம ஏன் எதிர்பார்க்கணும்ன்றத வந்து நீங்க சின்ன வயசுல இருந்து அதை பிளான் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஏஜ் ஆகும்போது நம்ம செல்ஃப், சொசைட்டி, நேச்சர், இந்த 3 பேத்துக்கும் வந்து நம்ம கண்டிப்பா நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இது 3 பேத்துக்கும் ஹெல்ப் பண்ணா நம்ம உடம்புல இருக்கிற வந்து எப்பவுமே ஹெல்த்தியா இருக்கணும். நம்ம ஹார்மோன்ஸ் ஹெல்த்தியா இருக்கணும்னா நம்ம சில விஷயங்களை செய்யணும். அதுக்கு என்னன்றதுதான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் வந்து நாளமில்லா சுரபி இல்லைங்களா. இந்த 9 சென்டர் மெடிடேஷன்ல நமக்கு வந்து வேதாத்திரி மகர்ஷி எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வந்து நம்மளுடைய மூலாதாரத்துல இருந்து நம்ம ஒரு பார்ட்டா போய் 7 சக்ராஸ்க்கும் நம்ம மெடிடேட் பண்ணி அங்கிருந்து யூனிவர்சல் எனர்ஜி ஃபீல்டுக்கு போய் அங்கிருந்து இன்னும் தூரம் போய் நம்ம யூனிவர்ஸ்ல இருக்கிற அத்தனை எனர்ஜியும் நம்ம எடுத்துக்கிட்டு வர்ற அளவுக்கு நமக்கு வந்து இந்த மெடிடேஷன்ல இருக்கு. ஏன்னா இந்த மெடிடேஷன் பத்தி நிறைய சீனியர்ஸ் வந்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ கண்டிப்பா வந்து அதை கேளுங்க. இன்னைக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இதனால நமக்கு ஹார்மோன்ஸ்க்கு எப்படி பெனிஃபிட்ன்றதான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்களேன், இங்க வந்து நம்மளுடைய ரூட் சக்கரான்னு எடுக்கும்போது அங்கதான் வந்து ஃபீமேல் அண்ட் மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் இருக்கு. அவங்களுடைய ஓவரிஸ், யூட்ரஸ், டெஸ்டிஸ், அந்த அந்த இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் எல்லாம் அங்க ரூட் சக்கரால இருக்கு. அப்ப வந்து சேக்ரல் சக்ராக்கு வரும், அங்கேயும் அந்த இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ். சோலார் பிளெக்சஸ் வரும்போது பாருங்க, அங்கதான் கிட்னி இருக்கு, பான்க்ரியாஸ் இருக்கு, அட்ரினல் கிளாண்ட்ஸ் இருக்கு. நம்ம வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் ஆனாலே இந்த அட்ரினல் கிளாண்ட்ஸ்ல தானே எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது. ஆனாலும் அங்கதான் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது, சேட் ஆனாலும் அங்கதான் ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுது. அது ப்ரொடியூஸ் ஆகுறதுனால எல்லா சிஸ்டம்ஸும் வந்து எஃபெக்ட் ஆகுது. சோ அப்போ நம்ம வந்து இந்த கிளாண்ட்ஸ் எவ்வளவு கேர்ஃபுல்லா வச்சுக்கணும், அது எங்க இருக்கு. நம்ம வந்து இவ்வளவு அற்புதமா ஒரு 9 சென்டர் மெடிடேஷன் பண்ணி ஒரு சென்டர் மேலயும் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும் போது எவ்வளவு அற்புதமான பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்றத பத்தி நம்ம நிறைய சிந்தனை உரையில கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம இந்த ஹார்ட் சக்ரா கிட்ட வரும்போது இம்பார்ட்டன்ட் கிளாண்ட்ஸ், ஹார்ட், லங்ஸ், தைமஸ், இந்த கிளாண்ட்ஸ் எல்லாம் நம்மளுடைய இம்யூனிட்டிக்கும் நம்மளுடைய ஹார்ட் பீட்டு, நம்மளுடைய மூச்சு எல்லாமே இம்பார்ட்டன்ட். நம்ம உடம்புல இருக்கிற ஒரு உறுப்புகளும் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட். த்ரோட் சக்கராக்கு வரும், அங்கதான் தைராய்டு கிளாண்டு, பேராதைராய்டு கிளாண்ட் இருக்கு. நம்ம வந்து சக்கரா, கிரவுன் சக்கராங்கிறோம். இந்த இடத்துல வந்து நமக்கு பிட்யூட்டரி கிளாண்ட், ஹைப்போதலமஸ், பீனியல் கிளாண்ட், இவங்க எல்லாம் தான் மாஸ்டர் கிளாண்ட். இவங்க எல்லாம் எக்ஸ்ன்னு சொன்னாதான் கீழே இருக்கிற அத்தனை கிளாண்ட்ஸும் ஒர்க் பண்ணும். இவங்க நோன்னு சொன்னாக்க கீழே இருக்கிற அத்தனை கிளாண்ட்ஸும் வந்து ஆப்போசிட்டா ஒர்க் பண்ணும். சோ நோய் ஏன் சொல்றாங்க, நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் கொண்டு வந்தோம்னா நமக்கு வந்து இவங்க ஹார்மோன் ஆப்போசிட்டா ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி கண்ட்ரோல் வந்து இந்த ஹார்மோனுக்கும் நம்மளுக்கும் வந்து அவ்வளோ இருக்கு. இப்ப நம்ம எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்னா எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து ஒரு நெட்வொர்க் ஆஃப் கிளாண்ட்ஸ்.
கிளாண்ட்ஸ்ல இருந்து ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த ஹார்மோன்ஸ் நமக்கு வந்து நம்ம பாடியில இருக்க ஃபங்க்ஷனும் வந்து நடக்குது. பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் எல்லா கிளாண்ட்ஸும் சேம் தான், எல்லா ஹார்மோன்ஸும் சேம் தான். ஒன்லி அந்த ரிப்ரொடக்டிவ் சிஸ்டம் மட்டும்தான் மாறி இருக்கு. சோ நான் தான் ஆண் தான் பெருசு, பெண்ணு தான் பெருசு அப்படின்ட்டு நாம தான் வந்து வேற வேற விதத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு நம்ம இருக்கும். ஆனா நம்மளுக்கு 2 பேத்துக்கும் இருக்கிறது அதே கிளாண்ட்ஸ் தான், அதே ஹார்மோன் கிளாண்ட்ஸ் தான். ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கும் இருக்கு. பட் அந்த கிளாண்ட்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து கேர்ஃபுல்லா வச்சுக்கணும்ன்றதுதான் வந்து இன்றைய சேலஞ்சு. ஏன்னா இன்றைய சேலஞ்சுல வந்து நம்ம என்னென்னமோ செய்யறோம், ஆனாலும் நம்ம என்ன வேணும்னே நமக்கு தெரியாத அளவுக்கு நம்ம வந்து வாழ்க்கை வந்து ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. இவ்வளவு பியூட்டிஃபுல்லான கிளாண்ட்ஸ் நம்ம பாடியில இருக்கு. அந்த கிளாண்ட்ஸ வந்து நம்ம கேர்ஃபுல்லா வச்சுக்கணும்ன்ற அக்கறையே இல்லாம, ஏன்னா நம்ம கடவுள் கொடுத்தது இவ்வளவு பியூட்டிஃபுல். யாருக்காச்சும் இந்த தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க, இல்ல இன்ஃபர்டிலிட்டி பிசிஓடில அந்த ஹார்மோன் சரியில்லாதவங்க, அப்புறம் ஏதாச்சும் டியூமர் வந்தவங்களுக்கு தெரியும் பிரஸ்ட் கேன்சர்ல எப்படி. இப்போ டாக்டர்ஸ்க்கும் அது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா எவ்வளவுதான் மெடிசன்ஸ் இருந்தாலும் நம்மளுடைய பாடியில நேச்சுரலா ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுற அளவுக்கு வந்து எங்கேயுமே வந்து சரி வராது. சோ அதனால நம்ம நேச்சுரலா நம்ம பாடியில எப்படி ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத பத்தி தான் நம்ம எப்பவுமே திங்க் பண்ணோம். இப்போ நம்ம செரிப்ரல் கார்டெக்ஸ்ல இந்த ஹைபோதாலமஸ் தான் வந்து மெயினா ரிலீசிங் ஹார்மோன். அவங்க ஹார்மோன் ரிலீஸ் பண்ணாதான் வந்து anterior பிட்யூட்டரியில வந்து அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து மெயினா டிஎஸ்ஹெச் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அவங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அட்ரினல் கிளாண்டுக்கு ஸ்டிமுலேட் ஆகுது, தைராய்டு கிளாண்டுக்கு ஸ்டிமுலேட் ஆகுது. அட்ரினல் கிளாண்ட் ஸ்டிமுலேட் ஆனா ஆல்டோஸ்டிரான், கார்டிசால் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஹார்மோன் வந்து டார்கெட் டிஷ்யூ. இப்ப ஸ்ட்ரெஸ் வரும்போது இந்த கார்டிசால், இந்த ஆல்டோஸ்டிரான் எல்லாம் ஜாஸ்தி ஆகும்போது அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கு டார்கெட் டிஷ்யூல போய் அது வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரிதான் தைராய்டுல வந்து T3 T4 ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த டார்கெட் டிஷ்யூக்கு வேண்டிய அளவுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. இப்ப பேன்கிரியாஸ்னா அங்க இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த இன்சுலின் எங்கெங்க தேவையோ அங்க போய் ஒர்க் பண்ணுது. தைராய்டுல பாராதைராய்டு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும்போது அவங்க இந்த டார்கெட் டிஷ்யூல போய் ஹெல்ப் பண்றாங்க. சோ இப்போ வந்து மெயினா இந்த எண்டோக்ரைன் சிஸ்டமோட மெயின் ஃபங்க்ஷனே வந்து நம்மளுடைய பாடியில இருக்கிற மெட்டபாலிசம், நம்மளுடைய வளர்ச்சி, growth அண்ட் டெவலப்மெண்ட், நம்மளுடைய ஒரு டிஷ்யூவோட ஃபங்க்ஷன்ஸையும் அந்த ஹார்மோன்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுது. செக்ஷுவல் ஃபங்க்ஷன், ரீப்ரொடக்ஷன் இதெல்லாமே அந்த ஹார்மோன்ஸ் தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம நல்லா தூங்குறோமா தூங்கலையா அதுக்கும் இந்த ஹார்மோன்ஸ் தான், மெலட்டோனின் ஹார்மோன் தான் கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம மூடு இன்னைக்கு ஓகே, இன்னைக்கு டாக்டர் தௌமணி சிந்தனை ஒரு மாத்திட்டாங்க, நாளைக்கு இருக்க வேண்டியது இன்னைக்கு வந்துடுச்சு. ஓகே, நமக்கு மூடு இருந்தா தானே. நம்ம வேற ஏதோ ப்ரோக்ராம்ஸ் வச்சிருப்போம், சடனா மாத்தினாங்கன்னா ஹார்மோன்ஸும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி ஓகே ஓகே இன்னைக்கு பார்க்கலாம், இல்லைன்னா யூடியூப்ல ரிலீஸ் ஆகும்போது அங்க நம்ம பார்க்கலாம் அப்படின்றது வந்து நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு. விருப்பனையா இதை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கலன்னா இந்த மாசம் இன்டர்வியூ இதே மிஸ் ஆயிருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு டாக், எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் நம்ம எப்படியும் இதை நடத்திடணும். ஏன்னா பாருங்க, நம்ம இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் வந்து நம்மளோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன், நம்மளுடைய தூக்கம், நம்மளுடைய மூட், செக்ஷுவல் ஃபங்க்ஷன், டிஷ்யூ ஃபங்க்ஷன், growth அண்ட் டெவலப்மெண்ட், மெட்டபாலிசம், இது எத்தனையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம் பண்ணுது. இப்போ நம்ம மேஜர் எண்டோக்ரைன் சிஸ்டம் நம்ம பார்த்துட்டோம். எப்படி நமக்கு ஹைபோதாலமஸ், பிட்யூட்டரி, பைனியல் கிளாண்ட், தைராய்டு கிளாண்ட், பாராதைராய்டு, அட்ரினல், பான்கிரியாஸ், ஓவரிஸ், டெஸ்டிஸ். நம்ம வந்து ஒரு வாட்டி நம்ம மெடிடேஷன் செய்யும் போதோ, ஒரு வாட்டி நம்மளுடைய மூட் சேஞ்ச் ஆகும் போது, ஓஹோ இப்ப இந்த கிளாண்ட்ல இந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகுமா, எல்லாம் திங்கே பண்ணல. இதெல்லாம் வந்து கடவுள் வந்து நமக்கு வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா திங்க் பண்ணி இந்த டைம்ல இந்த ஹார்மோன் வரணும், இந்த டைம்ல இந்த ஹார்மோன் வரணும். கடவுளுடைய செயல் பாருங்க. அதுக்குதான் நம்ம வந்து டெய்லி நம்ம வந்து கடவுளுக்கு நன்றி சொல்றது ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். கடவுளே நன்றி, என்னுடைய ஓவரிஸ் நல்லா படிச்ச, கடவுளே நன்றி, என்னுடைய பிட்யூட்டரி கிளாண்ட் நல்லா படிச்ச அப்படின்னு எடுத்து நம்மளுடைய ஆர்கன்ஸ், சிஸ்டம், டிஷ்யூஸ ஒன்னொன்னா கடவுளுக்கு நன்றி சொன்னாலே 1 மணி நேரம் நமக்கு வந்து பிரேயர் பத்தாது. நம்ம அதை
அதை விட்டுட்டு இன்ஸ்டா ரீல்ஸ், அந்த ரீல்ஸ், இந்த ரீல்ஸ் பார்த்துட்டு நமக்கு வேண்டாத ஹார்மோன்ஸ் எல்லாம் பாடியில ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு நம்மளே நமக்கு வந்து நம்ம கெடுத்துக்கிறோம். சோ அப்போ இவ்வளவு மேஜர் கிளாண்ட்ஸ், கடவுள் படைச்சிருக்கிற கிளாண்ட்ஸ ஹாப்பியா பியூட்டிஃபுல்லா வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை இல்லைங்களா? சோ அப்போ நாம எப்படி அதை வச்சுக்கணும்ன்றதும் நம்ம பாக்குறோம். எப்படி டிசீஸ் வந்தா காப்பாத்தணும் அப்படின்றத பத்தி டாக்டர்ஸ் வந்து அவங்க பண்ணிக்குவாங்க இல்லைங்களா? ஏன்னா டிசீஸ் வந்த பிறகு ரொம்ப கஷ்டம். பட் ஆனா பை சான்ஸ் வந்து போச்சுன்னாலும் சிலர் கேக்குறாங்க, டாக்டர் நான் கரெக்டா தானே எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தேன், அப்போ ஏன் டாக்டர் எனக்கு இந்த டிசீஸ் எல்லாம் வந்துச்சுன்னு கேட்பாங்க. சான்ஸ் வந்துட்டாலும் நம்ம அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றத பத்தி நம்ம வந்து சிந்திக்கணும். சோ இப்ப நமக்கு பைனியல் கிளாண்ட், ஹைப்போதாலமஸ், துரிய மெடிடேஷன் செய்யும்போது நம்ம வந்து இங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம இந்த மெடிடேஷன் செய்யறோம் பாருங்க. அந்த அந்த இந்த இடத்துல சுத்திலையும் பைனியல் கிளாண்ட், ஹைப்போதாலமஸ், பிட்யூட்டரி இம்பார்ட்டன்ட் கிளாண்ட்ஸ். நம்ம மனசு அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த துரியத்துல நம்ம வச்சும் போது சின்ன கிளாண்டு தான் அது, ஆனா அங்க இருந்துதான் மெலட்டோனின். நம்ம நல்லா தூங்குறோமோ தூங்கலையோ இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஹார்மோன்ஸ் மெலட்டோனின். நம்ம பிரெயின்ல லிங்க் ஆயிருந்தாலும் அது வந்து நர்வஸ் சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம், பிட்யூட்டரி இது எல்லாத்தையுமே ஃபுல்லா நிறைய கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து இந்த இடம். நம்ம பைனியல் கிளாண்ட்ல வந்து துரியா மெடிடேஷன் பண்ணும்போது இத்தனை கிளாண்டையும் நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்றோம். ஏன்னா மெடிக்கல்லா நமக்கு புரியுது, பட் நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது திங்க் பண்ண தேவையில்ல. ஏன்னா இதனோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா ஃபர்ஸ்ட் துரியத்துல நீங்க பாட்டுக்கு வச்சுக்கோங்க. நாங்க வந்து எப்படி ஹைப்போதாலமஸ்ல டிசீஸ் வந்தா எப்படி ட்ரீட் பண்ணோம், பைனியல் கிளாண்ட்ல வந்தா, ஆனா வேதாத்திரி மகர்ஷி வந்து நமக்கு வந்து மெடிடேஷன்லயே அத்தனையும் சரி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சோ அப்போ நம்ம ஏன் அந்த ப்ரொசீஜர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது இல்லைங்களா? சோ சிம்பிள் ப்ரொசீஜர். சோ அடுத்து நம்ம வந்து ஆப்னால மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளுடைய பிட்யூட்டரி கிளாண்டுக்கு வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்றோம். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் தான் மாஸ்டர் கிளாண்ட். இதுதான் வந்து எல்லா கிளாண்ட்ஸையும் வந்து ரெகுலேட் பண்ணுது. ஏன்னா இங்கதான் growth ஹார்மோன், எசிடிஹெச் ஹார்மோன், டிஎஸ்ஹெச் ஹார்மோன், லியூட்டினைசிங் ஹார்மோன், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், ப்ரோலாக்டின் ஹார்மோன், ஆக்சிடோசின் ஹார்மோன், என்ன பியூட்டிஃபுல்லான ஹார்மோன்ஸ் இந்த பிட்யூட்டரி கிளாண்ட், மாஸ்டர் கிளாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. நம்மளுக்கு டெய்லி ஒரு நிமிஷம் உட்கார்ந்து இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் மேல கான்சென்ட்ரேட் பண்ணி அத்தியில நம்ம மனசை வச்சு மெடிடேஷன் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட டைம் இல்ல. ஆனா கடவுளே ஐயோ எனக்கு டைம் இல்ல அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும் இல்லைங்களா? ஏன்னா பிட்யூட்டரி கிளாண்ட்ல டிசீஸ் வந்து போச்சுன்னா பெரிய சேலஞ்சுன்னு அந்த டிசீஸ் வந்தவங்களுக்கும் தெரியும், டாக்டர்ஸ்க்கும் தெரியும். எண்டோக்ரைனாலஜிஸ்ட் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். முதல்ல எண்டோக்ரைனாலஜிஸ்டே இருக்கல, இப்ப வந்து அவங்களே ஸ்பெஷலைஸ் பண்ணி இப்ப எண்டோக்ரைன் அதுலயும் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட்க்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், தைராய்டுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிளாண்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஸ்பெஷலிஸ்டா வந்து அவங்க, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டிசீசஸும் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல பாருங்க எவ்வளவு, மாஸ்டர் கிளாண்ட்ல எவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஹார்மோன்ஸ். சோ அந்த பொசிஷன் வந்து ஆக்னி பொசிஷன். கொஞ்சம் தைராய்டு கிளாண்ட்ல வச்சு நம்ம வந்து மெடிடேட் பண்றோம் அனாஹத்தால. இங்க நம்ம நெக்ல இருக்கு, பட் நம்மளுடைய தைராய்டு கிளாண்ட் வந்து நம்மளுடைய மெட்டபாலிசம், நம்மளுடைய எனர்ஜி, நம்மளுடைய growth இதுக்கு எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது. இது ஜஸ்ட் T3 T4 அப்படின்னு ஒரு 2 ஹார்மோன் தான். தான் பாராதைராய்டு ஹார்மோன் இருக்கு. இவங்க எல்லாமே வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப பாத்தீங்கன்னா இந்த தைராய்டு டிசீஸ் வந்து அவ்வளவு காமனா இருக்கு. நமக்கு வந்து அந்த டார்டாய்ஸ் டிசீஸ் சொல்லி கொடுப்பாங்க. நீங்க மன்றத்துல அது ஸ்பெஷலா நீங்க கேளுங்க. கண்டிப்பா நீங்க வந்து இந்த இந்த வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ் தான். பாலச்சந்தர், ஜெயந்தி அவங்க வந்து இதுல ஸ்பெஷலா வந்து எங்க போனாலும் அவங்க மறக்க மாட்டாங்க. இந்த எக்ஸசைஸ் கண்டிப்பா அவங்க எல்லாத்துக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இந்த எக்ஸசைஸ் கண்டிப்பா கத்துக்குங்க. நீங்க கண்டிப்பா செய்யுங்க. ஏன்னா தைராய்டு கிளாண்ட் வந்து இங்க இருக்குது. நம்ம எப்படி அதை ஸ்டிமுலேட் பண்ணணும், டெய்லி அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்டிமுலேட் ஆகுது. சான்ஸ் உங்களுக்கு ஹைப்பர் தைராய்டோ இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி டாக்டர் என்ன சொல்றாங்களோ அந்த மாத்திரையை நிறுத்திடாதீங்க. கூட ஒரு அம்மா சொன்னாங்க, இல்ல டாக்டர் நான் கரெக்டா தான் நான் வந்து மெடிசின்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ வந்து நான் ஸ்கையோகல சேர்ந்த பிறகு நான் வந்து எல்லா மெடிசனும் நிறுத்திட்டேன் அப்படின்றாங்க.
எல்லா மெடிசனும் எப்ப நம்ம நிறுத்தணும், டாக்டர் வந்து அந்த ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் பண்ணி உங்களுக்கு ஹார்மோன் எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு கம்மியாயிடுச்சு, இனிமே மெடிசன் சாப்பிட வேணாம்னு அவங்க சொல்லிட்டோம். சடனா நிறுத்தினோம்னா நம்ம தைராய்டு என்ன லெவல்ல இருக்கோ தெரியல. அதனாலதான் எப்பவுமே டிசீஸ்ன்னு வந்த பிறகு டாக்டரையும் கன்சல்ட் பண்ணீங்க. நீங்க இந்த ஸ்கை யோகால இருக்கிறதையும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சடனா நீங்களே டிசைட் பண்ணாதீங்க. 2 பேத்துக்கிட்ட கன்சல்ட் பண்ணி அப்புறமா நீங்க வந்து டிசைட் பண்ணுங்க. ஏன்னா தெரியாது, நம்ம சில சமயத்துல நம்ம பாடி கரெக்டா புரியும்னு தான் தோணும். சோ அன்னைக்கு வந்து ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்தாங்க. இப்ப ரீசெண்டா எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்சிடென்ட். சோ அவங்க வீட்டுல வந்து குரூப் ரேஷன் வச்சிருந்தாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அவங்க வந்து குரூப் ரேஷன் நாளைக்கு 1 வீக் பிஃபோரே அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஒரே கவலை, என்னடா இது எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டோம், குரூப் ரேஷன் வேற நாளைக்கு இருக்கே, நம்மளுக்கு வந்து இவ்வளவு சீரியஸான ஒரு ப்ராப்ளம் வந்து போச்சே, டாக்டர்ஸ் வந்து செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நிறைய லூஸ் மோஷன் அந்த மாதிரி கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் சிஸ்டம்க்கு சம்பந்தப்பட்ட ஒரு வியாதி வந்து போச்சு. அவங்க வந்து சரி ஒரே கவலையா இருக்கும்போது அந்த அங்க வேலை செய்யற அந்த ஒரு ஒரு பாட்டி வந்து சொன்னாங்க. அந்த பாட்டி சொல்றாங்க, எங்க பேத்தி பேராண்டிங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா நான் கொல்லாத எடுப்பேன், நான் வேணா உங்களுக்கு செய்யட்டா அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து ஐயோ இது என்ன இப்படி சொல்றாங்களே இந்த பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, "Okay, அது செய்யறதுனால ஒண்ணும் பெரிய பிரச்சனை செய்யுங்க பாட்டின்னாங்க. அந்த பாட்டி ஜஸ்ட் எண்ணெய் போட்டு அவங்க வயிறுல வந்து நல்லா நீவி எடுத்தாங்க. அது பேரு கொள்ளாத்தம் அப்படின்ற ஒரு பேரு கூட இருக்கு. சூப்பரா இருந்துச்சு அந்த இது கேட்கும் போது. ஜஸ்ட் நெக்ஸ்ட் டே அவங்க எந்திரிச்சு எல்லா பிரச்சனையும் போயிடுச்சு. அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் சூப்பரா செஞ்சாங்க. சிலது வந்து நம்ம ஒரு நம்பிக்கை வச்சோம்னா கண்டிப்பா நம்ம வந்து அந்த வியாதியை வந்து நம்ம வந்து சரி பண்ணல. ஏன்னா டாக்டர்ஸ்க்கே வந்து நிறைய டைம் ஆச்சரியமா இருக்கும். இந்த மாதிரி சில அலிட் தெரபிஸ்ல வந்து எவ்வளவு அழகா கியூர் ஆகுதுன்றது வந்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். சோ அந்த மாதிரி நம்ம வந்து அலி தெரப்பி நம்ம ஃபாலோ பண்ணணும், எப்ப ஃபாலோ பண்ணணும்ன்றத வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கணும். நம்மளுக்கு இந்த தைராய்டு தான் இருக்கு அந்த பேரத்தைராய்டு. சின்ன சின்ன 4 4 அந்த எல்லோ கலரா தெரியுது இல்லைங்களா, அந்த தைராய்டுக்கு சுத்திலையும் ஆனா அதுதான் நம்ம போன் வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்குது. அங்க இருந்தா கால்சியம் வருது, அங்க இருந்துதான் நமக்கு வந்து கிட்னிஸ்ல இருக்கிற கால்சியம் வந்து ரெடியூஸ் பண்ணி விட்டமின் டி ஆக்டிவேஷன் பண்ணுது. அந்த ஹார்மோன்ஸ், அந்த பேரத்தைராய்டு ஹார்மோன்ஸ் தான் நம்மளுடைய குடல்கள்லாம் ஆக்டிவேட் பண்ணி விட்டமின் டி அப்சர்வ் பண்ணி, விட்டமின் டி கால்சியம் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து அப்சர்வ் பண்றதுக்கு வேண்டிய எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ண அந்த குட்டி கிளாண்டா இருந்தாலும் அதனுடைய ஃபங்க்ஷன் பாருங்க எவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் அந்த குட்டி கிளாண்டுக்கு. மொத்தது வந்து நமக்கு வந்து அட்ரினல் கிளாண்ட்ஸ். இந்த அட்ரினல் கிளாண்ட்ஸ்ல வந்து கிட்னிக்கு மேல குட்டியா அங்க இருக்கு அந்த அட்ரினல் கிளாண்ட்ஸ். இது வந்து கார்டிசால், அட்ரினலின், ஆல்டோஸ்டிரான், இந்த இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அதுதானே இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இன்னைக்குதான் அப்பாடா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு உட்காடுறோம், ஸ்ட்ரெஸ் வந்துட்டு. ஆனா இந்த ஸ்ட்ரெஸ் வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும்ன்றதா இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இல்லாம மெட்டபாலிசம், பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஹார்மோன்ஸ். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்னா எவ்வளவு பெரிய டாபிக் இல்லைங்களா, எவ்வளவு இருக்கு. ஆனா நம்ம பாட்டுக்கு உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணனாலே வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ் ஆகுதுன்றத நிறைய பேர் ஒத்துக்கிறீங்க. நம்ம மனசுல எப்பவுமே வந்து சிந்தனைகள் நெகட்டிவ் தாட்ஸாவே வந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை பாசிட்டிவ் தாட்ஸா மாத்தி அந்த பாசிட்டிவ் தாட்ஸ்ல இருந்து 14 எப்பவும் திங்க் பண்ணிட்டே இருக்கணும்னு இல்ல, எப்பவுமே என்னன்னு சொல்லி செயல் கனெக்டடா இருக்கு இல்லைங்களா. அப்போ வந்து நம்ம வந்து எப்பவுமே தாட்ஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா 14 நம்மளுடைய சைக்கிள்ஸ் வந்து 14 இருக்கு. மெடிடேஷன் பண்ணும்போது அந்த சைக்கிள்ஸ் வந்து 4க்கு வருது. நம்ம பாட்டுக்கு வந்து மனசு வந்து ஆட்டோமேட்டிக்கா அமைதியாயிடும். எவ்வளவு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சாதான் நம்ம செய்ய முடியும். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ஒரு
ஒரு பியூட்டிஃபுல்லான யோகா 9 மைய தவத்துல இருந்து நமக்கு கிடைக்குது. அது இல்லாம நமக்கு வந்து இன்ட்ரோஸ்பெக்ஷன் அகத்தாய்வு சொல்லி தராங்க. அந்த அகத்தாய்வுல வித்யாத்ரி மகர்ஷி இந்த ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு நம்மளுடைய வரிஸ வந்து நம்ம 4ஆ பிரிச்சு, கவலைகளை வந்து 4ஆ பிரிச்சு போட்டுருங்க. பிரிச்சு போட்டுட்டு இப்போ அந்த சரி பண்ணக்கூடிய கவலைகளை இப்பவே நம்ம வந்து சரி பண்ணிடணும். நம்ம பாட்டுக்கு லோன் எடுக்கிறோம், இஎம்ஐ எடுக்கிறோம், இது பண்றோம், அது பண்றோம். இது ஸ்ட்ரெஸ் தான். நம்ம இப்ப லோன் இல்லாம எப்படி வாழ முடியும் டாக்டர்? லோன் இருந்தா தானேன்னா நம்ம வந்து வேற மாதிரி நம்ம அதை கொஞ்சம் ரீஆர்கனைஸ் பண்ணணும். அந்த காலத்துல பாவம் படிப்பு இல்லாதவங்க தான் வந்து அவங்க நிலத்தெல்லாம் கொண்டு போய் பத்திரத்தெல்லாம் அடகு வச்சுட்டு இன்னைக்கும் வந்து அந்த வட்டியை தான் கட்டிட்டு இருக்காங்க. அந்த அந்த பத்திரத்தை மீட்டு இது நம்ம நிலம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு எஜுகேஷன் இருக்குல்ல. சோ அதனால அவங்க நிலத்தெல்லாம் அடகு வச்சு வெறும் வட்டியே கட்டிட்டு இருக்காங்க. இப்ப கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் தான் இல்லைங்களா? சோ இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆக அவங்க வந்து ஃபுல் ஃபேமிலியே சேர்ந்து அவங்க வந்து சூசைடே பண்ணிக்கிற அளவுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் கொண்டுட்டு போய் விட்டுருது. அதே நம்ம ஃபைனான்சியல் லிட்ரஸி இருந்து கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணோம்னா அந்த ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணலாம். இதே மாதிரிதான் ஃபுட்டும் அப்படிதான். நம்ம கிட்ட காசு இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம பாட்டுக்கு ஊர்ல இருக்கிற ரோட்ல இருக்கிற சாப்பாடு எல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணி எத்தனையோ ஹோட்டல்ஸ் டெய்லி புது புது ஹோட்டலா வந்துட்டு இருக்கு. வேற வேற வெரைட்டிஸ் இருக்கு. நேத்து வசந்த பவன் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. நான் நினைச்சேன் வசந்த பவன் ஹோட்டல்னா வெஜிடேரியன் ஃபுட்டு சிம்பிளா ஒரு 2 இட்லி சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இட்லி ஆர்டர் பண்ண. என்ன இட்லி வேணுங்க மேடம்? உங்களுக்கு பாயா இட்லி வேணுமா? அந்த என்ன ரோஸ்டட் இட்லி வேணுமா? இட்லியிலேயே 100 ஒரு 10 வெரைட்டி இட்லி சொல்றேன். எனக்கு ஒரே கன்ஃபியூஷன். ஏன்னா நம்ம வயசுக்கு ஒரு 2 இட்லி சாப்பிட்டாலே போதும். ஆனா ஒரு இட்லிலயே வந்து அவ்வளவு வெரைட்டிஸ். ஏன்னா புது பீப்புள், புது ஹோட்டல், நல்லதா நிறைய வெரைட்டிஸ் டேஸ்டியா தான் இருக்கு. பட் ஆனா அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது நம்ம தானே. ஓ சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கேன்னு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு தான் நம்ம பாடியில வந்து அதை காம்பன்சேட் பண்றதுக்கு அதுக்கும் ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும்போது நம்ம இப்ப ஸ்ட்ரெஸ் நிறைய இருந்தா கூட போயிட்டு விதவிதமா ஹோட்டல்ல போய் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வரோம். ஏன்னா ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணிக்கிறதுக்கு அதை போய் நம்ம சாப்பிட்டுட்டு வரோம். ஏன்னா நான் ஏன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்றேன். நம்ம வந்து அட்ரினல் கிளாண்ட்ல டெய்லியுமே சொல்லிக்கணும், அட்ரினல் கிளாண்ட் தேங்க்யூ வெரி மச். ஏன்னா நீ தான் என்னுடைய பிபி கண்ட்ரோல் பண்ற. இல்லைன்னா என்ன ஆகுது, நம்ம ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகும்போது பிபியும் ஜாஸ்தி ஆயிடுது. நம்ம பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆச்சுன்னா டாக்டர் கிட்ட போறோம். அப்புறம் ஐயோ இந்த டாக்டர் இவ்வளவு மாத்திரை கொடுத்துட்டாங்களே. ஏன்னா ஒரு மாத்திரையில சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கும், ஹெட்ஏக் இருக்கும், கிட்னஸ் இருக்கும். இந்த மாத்திரை சாப்பிட்டுதான் எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் திட்ட இது திட்ட அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம வந்து இந்த மெடிடேஷன் இன்ட்ரோஸ்பெக்ஷனும் பண்ணிட்டு கரெக்டான சாப்பாடும் சாப்பிட்டா பாவம் அந்த அட்ரினல் கிளாண்ட் டெய்லி வாழ்த்துங்க இல்லைங்களா? அந்த நம்ம 14 ஆக்குப்ரெஷர் பாயிண்ட் செய்யும் போதும் நம்ம அந்த கிளாண்ட்ஸையும் நம்ம தொடரும். சொல்லிட்டு டெய்லி அட்ரினல் கிளாண்ட் தேங்க்யூ வெரி மச். டெய்லி உங்களுக்கோசரம் இவ்வளவு பியூட்டிஃபுல் ஹார்மோன்ஸ் உங்க பிபியை வந்து ஸ்ட்ராங்கா நார்மலா வச்சுக்குது, உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுது, உங்க மெட்டபாலிசத்தை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ டெய்லி தேங்க்யூ வெரி மச் அட்ரினல் கிளாண்ட்னு சொல்லிக்கோங்க. ஏன்னா இதுதான் வந்து நம்மளுடைய மெட்டபாலிசம், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான கிளாண்டு. பேன்கிரியாஸ் வந்து குட்டிதான் இங்கதான் இருக்கு. பட் இன்னைக்கு வந்து எல்லாம் எங்க பார்த்தாலும் டயபெட்டிஸா இருக்கு. உலகத்துல இவ்வளவு டயபெட்டிஸ் பீப்புள் இருக்காங்க. ஏன்னா இது வந்து இங்க பேன்கிரியாஸ்ல எக்ஸோக்ரைன் எண்டோக்ரைன் ரெண்டும் இருக்கு. இங்க இன்சுலின், குளுக்கோகான் எல்லாம் நம்ம பேன்கிரியாஸ வந்து இம்பார்ட்டண்டா கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இருக்கு. நமக்கு டைஜஷன் ஆகக்கூடிய டைஜஸ்டிவ் ஜூஸும் அங்கதான் இருக்கு. எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்ல இருந்து அந்த இன்சுலின் செக்ரீஷனும் அங்கதான் இருக்கு. இம்பார்ட்டன்ட். நம்ம 9 மைய தவத்துல நம்ம வந்து அதையும் செய்யறோம். அது கூட நம்ம வந்து டயட் கண்ட்ரோலும் செய்யணும். நம்ம வந்து ஓவரீஸ்க்கு வரோம். ஓவரீஸ்ல வந்து ஃபீமேல்ஸ்க்கு வந்து பர்டிகுலரா வந்து யூட்ரஸ் அண்ட் ஓவரீஸ் இல்லைங்களா? இவங்க வந்து ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் அவங்க வந்து நம்ம மென்ஸ்ட்ரேஷன், பிரெக்னன்சி, செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் இதெல்லாமே வந்து இருந்து மெனோபாஸ் வரைக்கும் இந்த ஹார்மோன்ஸ் தான் ரெகுலேட் பண்ணுது. இந்த ஹார்மோன்ஸ் வந்து நம்ம வந்து கேர்ஃபுல்லா வந்து பாத்துறதுக்கு நம்ம வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும்.
இந்த ஃபுட் வந்து அம்மா பிரெக்னெண்டா இருக்கும் போது இருந்தே ஹெல்த்தியா ஃபுட் சாப்பிடணும். கூட இருக்கவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்து அந்த பொண்ணுனுடைய மன அழுத்தம் வராம, ஸ்ட்ரெஸ் வராம பாத்துக்கணும். அந்த பொண்ணும் வந்து கேர்ஃபுல்லா காப்பாத்திக்கணும். ஏன்னா அதையும் பாத்துக்கணும், அது வயித்துல வளர்ற குழந்தையும் பாத்துக்கணும். அந்த வயித்துல வர்ற குழந்தையோட வயித்துல கூட முட்டை இருக்கும். அப்படின்னா போய் பேர குழந்தைங்களையும் நம்ம தான் பாத்துக்கணும். அந்த தாத்தா பாட்டியும் வந்து அந்த பிரெக்னென்ட் ஆன லேடி நல்லா இருக்கணும்ன்றத பாக்கணும். அந்த பிரெக்னென்ட் ஆன லேடியும் வந்து என் வயித்துல குழந்தை வளருதுன்ற கான்சியஸ்னஸ்ல அந்த டைம்லயே குடிக்கிறாங்க, ஸ்மோக் பண்றாங்க, சீரியல் ஏதோ பார்த்து மனசை கெடுத்துக்கிறாங்க, ஃபாஸ்டா போறாங்க. இல்ல டாக்டர் பெட் ரெஸ்ட் எடுன்னு கம்ப்ளீட்டா பெட் ரெஸ்ட்லயே இருக்காங்க. எந்த வேலையும் எந்திரிச்சு டாய்லெட் கூட போக மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து டிஃப்ரெண்டா மூட் சேஞ்சஸ் வந்து ஆயிருக்கு. சோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா ப்ரொடியூஸ் ஆகணும், ஹெல்த்தியா ஃபுட்டு சாப்பிடணும். அதுக்கு வந்து நம்ம வயிற்றுல இருக்கும் போதே சரி பண்ணணும். அதுக்கப்புறம் குழந்தைங்க பிறந்த பிறகு அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்த்தியா ஃபீட் பண்ணணும். அவங்களுக்கு விவரம் வந்த பிறகு அவங்களுக்கு புரியும் எது ஹெல்த்தி ஃபுட், எது நான் ஹெல்த்தி ஃபுட்டுன்னு. ஸோ அதுக்கு வேண்டிய எக்ஸசைஸ் தான் நம்ம கிட்ட காய்கல்ப எக்ஸசைசஸ் இருந்தே இருக்கு. அதுல வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா மல்டிபிள் நமக்கு வந்து அதனால மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் இந்த காய்கல்ப எக்ஸசைஸ் பண்றதுனால. அதே மாதிரிதான் பாய்ஸ்க்கும் வந்து அந்த டெஸ்டிஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஹார்மோன்ஸ், அந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்ஸ், அப்புறம் மேல் செக்ஷனரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ் இதெல்லாம் நல்லபடியா இருக்கணும்னா அவங்க வந்து காய்கல்ப எக்ஸசைஸ், மெடிடேஷன், யோகா, நமக்கு இன்ட்ரோஸ்பெக்ஷன் எல்லாமே ஹோலிஸ்டிக் அப்ரோச்னா எல்லாம் தேவை. அதே மீறி இப்ப வந்து இன்ஃபர்டிலிட்டி முதல்ல எல்லாம் பெண்களுக்கு தான் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தாக்கா மேல் இன்ஃபர்டிலிட்டியும் ரொம்ப வந்து காமனா இருக்கு. ஏன்ட்டு வந்து டாக்டர் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்து அவங்களுக்கு சொல்லணும். முன்னாடியே அவங்க வந்து அந்த சின்ன வயசுல இருந்தே வந்து அந்த இம்பார்ட்டன்டா அத காப்பாத்தி கொண்டுட்டு வரணும். ஏன்னா வந்து இப்ப அன்வான்ட் செக்ஷுவல் ஃபீலிங்ஸ் நம்ம வீடியோல வருது, வாட்ஸ்அப்ல வருது, யூடியூப்ல வருது. அது காசு பண்ணணும்ட்டு ப்ரோன்ஸ் பீப்புளும் அதை ப்ரொடியூஸ் பண்றாங்க. மைண்ட் வந்து டிஸ்டர்ப்ட் ஆயிடுது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த இந்த ஹஸ்பண்ட் இந்த ஒய்ஃப் இவங்க 2 பேர் தான் கூட ஒண்ணு சேர்ந்து இருப்பாங்க. சின்ன வயசுல கல்யாணம் பண்ணாலும் எமோஷன்ஸ் வரும்போது இப்ப எல்லாம் புக்கு இது அது இந்த டிஃப்ரெண்ட் இதெல்லாம் ஒண்ணுமே இருக்குல்ல. அவங்க வந்து ஒருத்தருக்கு புரிஞ்சு கத்துக்கிட்டு அந்த எமோஷன் வர்றதே வந்து நம்ம 2ஓ 4ஓ குழந்தைங்களை பெத்துக்க, இப்போ ஒரு குழந்தை பெத்துக்கிறது கூட அந்த எமோஷன்ஸ் தேவை இல்லைங்களா? அந்த எமோஷன்ஸ் இல்ல. வாடி அப்படின்னு இது என்ன உரிமையா இவரு புடிச்சு இழுக்கிறாரு. நம்மளுக்கு வந்து ஒரு சில இடத்துல அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. சோ அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் விட்டு வேற ரிலேஷன்ஷிப்புக்கும் அவங்க வந்து போயிடுறாங்க. சோ நம்ம எண்ணம், சொல், செயல், நம்மளுடைய ஹார்மோன்ஸ், நம்மளுடைய இன்ஸ்பெக்ட் பண்ணி இது கரெக்டா இது தப்பா, நம்ம யாருக்கு தப்பு செய்யறோம், நமக்கே நாம தப்பு செஞ்சுக்கிறோம். நேத்து கூட சொன்னாங்க, அவங்க வந்து டெர்மட்டாலஜி ஒரு டாக்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து அந்த ஒரு சின்ன பையன் 20 இயர்ஸ் தான் பையனுக்கு வந்து என்னக்கு இவ்வளவு மாத்திரை குடுக்குறீங்க? நான் சும்மா கேட்கும் போது இல்ல டாக்டர் அவனுக்கு வந்து சிஃபிலிஸ், இது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ். ஆச்சரியமா இருந்துச்சு. 20 வயசு பையன், அவனுக்கு வந்து சிஃபிலிஸ் வந்து போச்சு. அம்மா அம்மாக்கு தெரியாம இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் ஆயிருக்கான். அதுக்கு எவ்வளவு மாத்திரை கொடுக்கணும். நல்ல வேலை அவன் வந்து ரியலைஸ் பண்ணி வந்துட்டான். வந்து எனக்கு பர்மிஷன் கொடுங்க, நான் ஒரு நிமிஷம் வீட்டுக்கு போயிட்டு வரேங்கிறா. டாக்டர் சொல்றாங்க இல்ல இவனுக்கு ட்ரீட் ஆன பிறகுதான் நீங்க அனுப்பணும். இப்படி போனாக்கா அவன் தெரியாது இன்னும் எத்தனை பொம்பளைங்களுக்கு போய் அவன் இந்த சிபிலிஸ் டிசீஸ கொடுப்பானோ தெரியல. அதனாலதான் நான் பெண்களுக்கும் சொல்றேன், யாரோ குடுக்குற அந்த ஸ்பர்ம் எல்லாம் எடுத்துக்காதீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த ஸ்பர்ம ஷேர் பண்ணிக்கிட்டா போதும். ஏன்னா இந்த ஹார்மோன்ஸ் கூட ஃபீலிங்ஸ் தானே. இந்த ஹார்மோன்ஸ் வந்து இதெல்லாமே ஒரு ஃபீலிங்ஸ் தான். அதை கூடியது நம்ம கையில இருக்கு. சோ அப்போ அவன் போய் எத்தனை பொம்பளைங்களுக்கு சிபிலிஸ் போடுவானா, அவன் எந்த கிட்ட இருந்து சிபிலிஸ் வாங்கிட்டு வந்தானோ. சோ இப்போ இந்த டாக்டர்ஸ்க்கு ஒரே சேலஞ்சா இருக்கு. நானும் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கேன். அதுக்கு வந்து எவ்வளவு பெரிய பெரிய மாத்திரைகள் எல்லாம் கொடுக்கணும். அதே மாதிரிதான் இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்து அந்த ஃபீலிங்ஸ் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியாம அவங்க அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவங்க செய்யறாங்க. சோ இந்த ஹார்மோன்ஸ் ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, ஜஸ்ட் கெமிக்கல் மெசஞ்சர்ஸ். அவங்க வந்து நம்ம அதை ப்ரொடியூஸ் பண்ற ஆர்கன்ஸ் வந்து பிளட்டுக்குள்ள அதை தள்ளுறாங்க. அவங்க அந்த ஹார்மோன்ஸ் எடுத்துட்டு போய் ஆர்கன்ஸ் டிஷ்யூஸ்க்கெல்லாம் போடுறாங்க.
நம்மளுடைய மெட்டபாலிசம், growth, மூட் வேரியேஷன்ஸ் இதெல்லாம் நடக்குது. கடவுள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நாம வந்து அதை நெகட்டிவா யூஸ் பண்ணா நெகட்டிவ் ஃபீட்பேக் போகும். ஏன்னா பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் a beautiful gift which only we can give to ourselves just by expecting nothing from everyone. இந்த எதிர்பார்ப்புகள்லயே வந்து நமக்கு வந்து அவ்வளவு டிஸ்டர்பன்ஸ், இந்த ஹார்மோன்ஸ்ல இருந்து அவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? வந்து நமக்கு வந்து தேவையே இல்லை. நமக்கு எதிர்பார்ப்புகள் வந்து ரொம்ப ஏன்னா இப்போ டயபெட்டிஸ் மில்லிட்டிஸ் பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இந்த டயபெட்டிஸ் மில்லிட்டிஸ் வந்து பாருங்க, ஒரு ஒரு கிரானிக் டிசீஸா உலக அளவுல வந்து சேலஞ்சா படிக்குது. அவங்க பரோட்டா போடுறவங்களும் நம்மள விடுற மாதிரி இல்ல, அந்த ஒயிட் சுகர் தயார் பண்றவங்களும் நம்மள விடுற மாதிரி இல்ல கேஎஃப்சி பீஸா வைக்கிறவங்களும் நம்மள விடுற மாதிரி இல்ல. சோ எங்க இருந்துதான் இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்றத வந்து நம்ம தான் அனலைஸ் பண்ணி நம்ம எண்டோக்ரைன் கிளான்ஸ நம்ம தான் சரிப்படுத்திக்கணும். அதையும் மீறி நமக்கு டயபெட்டிஸ் வந்துச்சு, ஐயோ டாக்டரே எனக்கு சுகர் வந்து போச்சுன்னு கவலையா உட்கார்ந்து இல்லாம அதுக்கு வேண்டிய இன்சுலின் சாப்பிடணும். என்ன சாப்பிடணுமோ அன்னைக்கு ஒரு ஒரு 90-year-old ஒரு பார்ட்டிய மீட் பண்ண, அவங்களுக்கு சுகரும் இல்ல பிபியும் இல்ல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நல்லா தின்னு அப்படியே இருக்காங்க. அவங்க என்ன சீக்ரெட் பார்ட்டி அப்படின்னு அந்த பாட்டி கிட்ட கேட்டா, அவங்க வந்து ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. நைட்டு வெந்தயம் ஊற வைப்பாங்க, காலையில ஒரு 10-15 வெந்தயம் தான். அந்த 1/2 கிளாஸ் தண்ணியோட வெந்தயத்தை குடிச்சிருவாங்களா. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் கட் பண்ணி ஊற வைப்பாங்களா, அந்த வெண்டைக்காய் தண்ணி குடிப்பாங்களா. ஓகே, இந்த மாதிரி நமக்கு வந்து ஏதாச்சும் விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா இதுல ஒன்னும் சைடு எஃபெக்ட் இல்லைங்கும் போது நம்மளே அதை ஃபாலோ பண்றதுல ஒரு தப்பும் இல்லை. இந்த நட்ஸ் எல்லாம் சாப்பிடுறாங்க அவங்க, சன்ஃபிளவர், நம்ம சூரியகாந்தி விதை, இந்த மாதிரி சில நட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது புரோட்டீன்ஸ் இருக்கு. அதே இந்த இந்த வெள்ளையா இருக்கிற பொருள் எல்லாம் சாப்பிடாதீங்கன்னு எவ்வளவு நமக்கு சொன்னாலும் நம்ம வந்து அந்த மைதா, அந்த ரைஸ், சுகர் இதெல்லாம் சாப்பிடுறோம். சோ முடிஞ்ச அளவு நம்ம ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணோம். அப்போ நம்மளுடைய எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸை ஹெல்த்தியா வச்சுக்கிறது நம்ம கையில இருக்குன்றது இதுலயே புரியுது இல்லைங்களா? நம்ம கர்மாவையே நம்ம வந்து மாற்றி எழுதுறதுக்கும் நமக்கு வந்து கடவுள் வந்து அவகாசம் கொடுத்திருக்காங்க. ஆனா நாம் நம்ம கர்மா, ஐயோ என் கர்மா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம சும்மா உட்காந்துடுறோம். கொஞ்சம் ஒர்க் நம்ம கர்மாஸ் மாத்தி எழுத முடியும் இல்லைங்களா? கொஞ்சம் நம்ம சுகர் கம்மி பண்ணும், டெய்லி வாக்கிங் போகணும், எது பண்ணணும், டாக்டர் மாத்திரை மருந்தும் சாப்பிடணும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதை வந்து நம்ம நீடிச்சு சரி பண்ணலாம். சோ அதே மாதிரிதான் நம்ம வந்து அடுத்த டிசீஸ் எடுத்தாலும் இந்த தைராய்டு கிளாண்ட் டிசார்டர்ஸும் அப்படிதான். ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டு இருந்தாலுமே கூட நம்ம டாக்டர் கொடுக்குற மெடிசன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா டிசீஸ் கண்டுபிடிச்சாச்சு. இவ்வளவு நாள நம்ம கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம், இல்ல கேர்ஃபுல்லா இருந்தும் நமக்கு டிசீஸ் வந்துடுச்சு, அது வேற கதை. ஏன்னா இந்த தெர் இஸ் அ சயின்டிபிக் கனெக்ஷன் பிட்வீன் யோகா அண்ட் த எண்டோக்ரைன் சிஸ்டம்ன்றது வந்து நிறைய ரிசர்ச் பேப்பர் வந்து ப்ரூவ் பண்ணிருக்கு. ஏன்னா இப்ப எல்லாம் வந்து இந்த பயோமார்க்கர்ஸ்க்கும் யோகாக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு கூட அன்னைக்கு நான் வந்து பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம வந்து யோகாக்கும் நம்ம எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ்க்கும் யோகாக்கும் பயோமார்க்கர்ஸ். இப்ப நமக்கு வந்து இப்ப பிபி ஜாஸ்தி ஆச்சுன்னா ஓகே, பிபி ஜாஸ்தி ஆகுதுன்ற நம்ம அங்கேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம இல்ல பிபி 200/180 இருந்தா எனக்கு என்ன, ஏன்னா அது ஒண்ணும் பிரச்சனை பண்ணாது. ஆனா உங்க கிட்னி எஃபெக்ட் ஆன பிறகு, உங்களுடைய ரெட்டினா எஃபெக்ட் ஆன பிறகு ஐயோ கண்ணு போயிடுச்சுன்னா அப்ப டாக்டரும் வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. சோ அதனாலதான் வந்து நம்ம வந்து கொஞ்சம் கேர் எடுத்து நம்ம எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் வந்து கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ஏன்னா வயசாக ஹார்மோன் சேஞ்சஸும் ஆகுது. அதான் வந்து இன்னைக்கு வேர்ல்டு எல்டர்ஸ் அபியூஸ் டே பத்தி நான் இன்னைக்கு பர்டிகுலரா நான் சொன்னேன். ஏன்னா வந்து இந்த ஏஜ் ஆக நம்மளுடைய ஹார்மோன் ப்ரொடக்ஷனும் வந்து கம்மி ஆகுது. சோ இது வந்து நம்ம மூடியும் எஃபெக்ட் ஆகுது, நம்ம மெட்டபாலிசமும் எஃபெக்ட் ஆகுது, நம்ம ரிப்ரொடக்டிவ் ஹெல்த்தியும் எஃபெக்ட் ஆகுது. சோ நம்ம வயசாக இதெல்லாமே நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலா வச்சுக்கிட்டோம். நம்ம ஒரு அவேர்னஸ் தானே தேவை. இன்க்ரீஸ் அவேர்னஸ் அண்ட் அர்லி டிடெக்ஷன், இது ரெண்டு தான் மெயின் கோல். ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் கோல். இதுதான் வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்னைக்கு வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து இன்னும் வேற வேற குரூப் ஆஃப் பீப்புளையும் ரெடி பண்ணலாம். ஏன்னா வந்து இது வந்து ப்ரிவென்டபிள்
இருந்துச்சுன்னா நம்ம அர்லியா டிடெக்ட் பண்ணி அர்லியா வந்து நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம லைஃப் ஸ்டைலுக்கும் நம்ம ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. நம்மளுடைய சாப்பாடு, நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், நம்மளுடைய தூக்கம், இதுக்கும் வந்து ஹார்மோன்ஸ்க்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம். இன்றைய காலகட்டத்துல பார்த்தா இம்யூனிட்டி லெவலே ரொம்ப கம்மியா இருக்கு. பிரஸ்ட் ஃபீடிங்லயே எவ்வளவு இம்யூனிட்டி இருக்கு. பட் ஆனா பிரஸ்ட் ஃபீட் பண்ற அளவுக்கு தாய்க்கும் இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும், ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெஸ் கொடுத்தா கண்டிப்பா மில்க் வராது. சோ அப்போ அந்த அம்மாவும் கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும். ஏன்னா பிரஸ்ட் ஃபீடிங்லயே எவ்வளவு இம்யூனிட்டி வருது. சோ இந்த மாதிரி அந்த எது இம்பார்ட்டன்ட் இருந்து நம்ம கத்துக்கிட்டு நம்ம வந்து யோகாக்கும் எண்டோக்ரைன் சிஸ்டத்துக்கும் வந்து அவ்வளவு கரெக்ட் இருக்கு. சில யோகாஸ் எல்லாம் வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல். ஏன்னா ரெஸ்பிரேட்டரி பிரீதிங், நம்ம பிரீதிங் நல்லா மூச்சு இழுத்து விட்டாலே வந்து எவ்வளவு பயோமார்க்கர்ஸ் வந்து நம்ம கரைக்கலாம். சோ அந்த மாதிரிதான் பாருங்க, இந்த சிம்மாசனா செய்யும்போது தைராய்டு கிளாண்ட், சலம்ப சர்வாங்காசனம் செய்யும்போது, நீங்க எந்த ஆசனம் செஞ்சாலும் நீங்க வந்து யோகா சென்டர்ல போய் பர்டிகுலரா கத்துக்கிட்டு நீங்க வந்து இந்த ஆசனாஸ் எல்லாம் கண்டிப்பா செய்யுங்க. அப்புறம் நம்ம வந்து இத பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம், பயோமார்க்கர். ஏன்னா அதுவே நம்ம வந்து 1 hour டிஸ்கஸ் பண்ணோம், எப்படி நம்ம மெடிடேஷன் வந்து இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகுதுன்றத பத்தி பார்த்தோம். சோ ஒரு இம்பார்ட்டண்டா ஒண்ணு வந்து நம்ம வந்து நிறைய புக்ஸ் படிக்கிறோம். இந்த ஃப்ரெண்ட் வந்து ஜெயஸ்ரீன்ட்டு, அவங்க வந்து நான் மீட் பண்ணும்போது ஆல்ரெடி அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் இருந்துச்சு. நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் ஒன்னா இந்த புக்கு அந்த புக்கு அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. என்னுடைய புக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்த் இஸ் ஃபியூச்சர் வெல்த் நான் ரிலீஸ் பண்ணேன். ஆனா இப்ப லாஸ்ட் வீக் அவங்க இறந்துட்டாங்க. ஆனாலும் கேன்சர் வந்து தெரிஞ்சும் கூட, அவங்க கேன்சர் சர்வைவர்னு தெரிஞ்சும் கூட அவங்க ரேக்கி கத்துக்கிட்டாங்க. டீச்சிங் வந்து விடவே இல்லை. சின்ன பசங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு டிக்னிஃபைடா கிரேஸ்ஃபுல்லா லைஃப் சேவ் பண்ணிட்டு, பாவம் அவங்க 2 பெண் குழந்தைங்க என்ன ஆவாங்களோ, எனக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுனான்ற கவலைதான் அவங்களுக்கு. பட் இருந்தாலுமே வந்து அவ்வளவு கிரேஸ்ஃபுல்லா அவங்க இறந்தாங்க. பாக்குறதுக்கே ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. இப்ப நேத்து கூட பாருங்களேன், நம்ம எல்லாமே ரொம்ப ஹாப்பியா தான் வந்து காஷ்மீர் ட்ரிப்புக்கு போனாங்க. ஆனா வந்து பார்த்தாக்க பிரச்சனை வந்து இறந்தாங்க. நேத்து எல்லாம் ஹாப்பியா தான், அதுவும் ஒரு டாக்டரும் அவங்க ஒய்ஃபும் 3 பசங்களை கூட்டிக்கிட்டு அவங்க லண்டனுக்கு போறாங்க, நல்லா வாழலாம்னு சொல்லிட்டு. அவங்க ஹாப்பியா போட்டோ எடுத்திருக்காங்க. இதுதான் என்னுடைய லைஃப்ல கடைசி போட்டோன்றதே அவங்களுக்கு தெரியாது. அவ்வளவுதான், முடிஞ்சே போச்சு கதை. அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய கதைகள். அங்க செத்தவங்க, அந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட்டு போனாங்க. அவங்களுக்கு தெரியுமா, ஆகாயத்துல இருந்து ஒரு ஏரோப்ளேன் வந்து நம்மள போட்டு தள்ளிடும், இதோட நம்ம கதை முடிச்சு ஜஸ்ட் ஹாப்பியா போய் மெஸ்ல சாப்பிட்டு வரலான்னு இறங்கி போனாங்க. நமக்கு எந்த ரூபத்துல என்ன எப்ப வரும்னே தெரியாது. சோ அப்படி இருக்கும்போது நம்ம தான் வந்து ஹாப்பியா, இன்னைக்கு நம்ம ஹாப்பியா இருந்தோமா, எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா எண்டோக்ரைன் சிஸ்டம் இவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான செய்தி, இது நிறைய பீப்புளுக்கு அது போய் சேரணும்ன்றது எனக்கு ஹாப்பி. அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுடைய எண்டோக்ரைன் சிஸ்டத்தை வந்து நீங்க வந்து ஹாப்பியா வச்சுக்கணும். ஏன்னா கடவுள் கொடுத்த இந்த பியூட்டிஃபுல்லான இந்த எண்டோக்ரைன் சிஸ்டத்தை வந்து ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட் வருது. இதை வந்து காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை இல்லைங்களா? என்னுடைய எண்டோக்ரைன் சிஸ்டத்தை நான் காப்பாத்திக்கிறேன், உங்களுடைய எண்டோக்ரைன் சிஸ்டத்தை நீங்க காப்பாத்தணும். சோ அப்படிதான் வந்து நமக்கு வந்து வேதாத்ரி மகர்ஷி ரொம்ப நல்ல நல்ல எக்ஸசைசஸ் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டத்தை ஹெல்த்தியா நம்ம வச்சுக்கலாம். ஒரு பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்டாயுள், நிறை செல்லும், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வீராக. உலகம் முழுவதும் ஆரோக்கியமும் அமைதியும் நிலவட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது அம்மா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலினை அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களது கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன். முதலாவதாக கிருபாநிதி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா கிருபாநிதி அம்மா. டாக்டர் அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது அம்மா. அம்மா லைன்ல இருக்காங்க. அம்மா வாழ்க வளமுடன். கிருபாநிதி.
வாழ் வாழ்க வளமுடன். என்னன்னு தெரியல. உமாமா கேக்குதா கிளியரா? இப்பதான் கேக்குதுமா, இப்பதான் கேக்குது, பேசுங்க. வாழ்க வளமுடன்மா. இப்ப நீங்க சொன்ன அந்த கிளாண்ட், அதாவது கீழே மூலாதாரத்துல செக்சுவல் கிளாண்ட்ல இருந்து மேல வரைக்கும் நம்ம 9 மைய தவம் செய்யல, ஒவ்வொரு கிளாண்டையும் நினைச்சு தவம் செஞ்சு மேல போறது சிறப்பா? அப்படி செய்யலாம். அப்படி நமக்கு நினைவு வரணும். அதை நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணணும். என்ன கிளாண்டு என்னங்கிறத பார்த்து. ஒண்ணு. ரெண்டாவது வந்துமா, வயது ஒரு வரம்பு இல்ல. அவங்களுடைய உடம்பு தகுதியை வச்சுதான் உடல் உறுப்பு தானங்கள் எடுத்துக்கொள்ளப்படுது. இப்ப 40 வயசுலயே சில பேரை ரிஜெக்ட் பண்றாங்களாம். அவங்களுடைய கண்ணு எல்லாத்தையுமே ஒரு ஆஸ்பத்திரியில போய், இது ரெண்டாம் மட்டும் எனக்கு கொஞ்சம் விளக்குனீங்கன்னு நல்லது. வாழ்க வளமுடன். நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது 7 சக்ராஸ் மேல கான்சன்ட்ரேட் பண்ணி செஞ்சாலே போதும். ஏன்னா ஜஸ்ட் நம்ம நாலேஜுக்கோசரம் எங்க என்ன கிளாண்ட் இருக்குன்றத, நம்மளுக்கு ஒரு சக்ராஸ் கான்சன்ட்ரேட் பண்ணும்போது ஃபங்க்ஷன்ஸ் நடக்குதான்ற ஒரு நாலேஜ் இருந்தாலே போதும். நமக்கு என்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் நேம் அதெல்லாம் தேவையில்லை. அஸ் அ டாக்டர் நான் சொன்னேன், நீங்க இந்த 7 சக்ராஸ்ல ஆக்ஞால கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, துரியத்துல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாமே ஒர்க் ஆயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா, இன்னொரு கொஸ்டின் கேட்டீங்க. இப்பெல்லாம் சின்ன ஏஜ்லயே டொனேஷன் ஆர்கன் சரியில்லைங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இப்ப பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவை பாத்துக்கிறது இல்ல பசங்க தான் பசங்களை பாத்துக்கிறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் சின்ன பசங்க தான் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா தான் கூட நின்னு பாத்துக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வியாதி சின்ன வயசுல இருந்தே வியாதி வர ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் வியாதி வராம தடுக்கிறதுக்கு என்னன்றத ஆஸ் அ டாக்டர் நாங்க சொல்றோம். as a ஸ்பிரிச்சுவல் பிளாட்ஃபார்ம் இவங்க சொல்றாங்க. அதுக்கு மேல ஃபார்மர்ஸும் மருந்து நிறைய யூஸ் பண்ணாம விளைக்கணும். அங்க வேற வியாபாரிகளும் நமக்கு ஹார்ம் ஆகக்கூடிய பொருள் இதுன்னு தெரிஞ்சும் அவங்க விற்க கூடாது. ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கே அவ்வளவு கலர் கலரா சாக்லேட் மிட்டாயில மருந்து போட்டு விக்கிறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு அதெல்லாம் நம்ம தான் வியாபாரிகள் நம்ம எல்லாருமே ஈச் ஒன் இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இந்த உலகத்துல வியாதி தடுக்கணும்னா நம்ம டாக்டரை மட்டும் பிளேம் பண்றது இல்ல, எல்லாரும் we all play a role இல்லைங்களா? சோ அதுதான் 2 ரோலும் நம்ம புரிஞ்சுக்கணும். ரொம்ப நன்றிங்கம்மா இந்த கொஸ்டின் கேட்டது. ஏன்னா இது இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். தேங்க்யூ. நன்றிமா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். உமாமா நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக விஐசி ஸ்கைன்னு போட்டுக்கீங்க. உங்க பேரு சொல்லிட்டு அம்மா கிட்ட கேள்வி கேளுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. அருள்நிதி பார்த்தசாரதி ஃப்ரம் மெல்போர்ன், ஆஸ்திரேலியா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பானது ஒரு உரை. நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. சென்டரா போயிட்டு தமிழ்நாடுல பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப சிறப்பம்மா. நான் டைரக்டா கேள்விக்கு வந்துடுறேன். அதாவது அருட்தந்தையினுடைய ஒரு ஜஸ்ட் ஜென்ரலா பேசுறப்ப சொல்லுவாங்க, இப்போ இருக்க மெடிக்கல் சயின்ஸ் கியூர் பண்றதுக்கு தான் என்ன எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் போயிட்டு இருக்கு, ப்ரிவென்ஷனே சொல்றது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ பிலீவ் நான் இப்போ ப்ரிவென்ஷனை நோக்கி உலகம் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, நீங்க அந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க. இட்ஸ் நாட் ஏ கொஸ்டின், ஜஸ்ட் டச் பண்ணிட்டு 2 கொஸ்டின். ஒன்று அங்க ஒரு ஃப்ரெண்டுக்கு அவங்களுக்கு தைராய்டு சர்ஜரி நடந்திருக்கு. ஸோ பேக் டு நார்மல் ஆகிருக்கிறாங்க. ஸோ தைராய்டு கிளாண்ட் எடுத்துட்டாங்க. ஸோ ஸ்டில் பாராதைராய்டு வேலை செய்யுது, கால்சியம் செக்ரிகேஷன், மெட்டபாலிசம், ரொட்டீன்லாம் பேக் டு நார்மல் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்முடைய இந்த 9 மைய தவம், ரிலாக்ஸேஷனு, அப்புறம் மற்ற பயிற்சிகள் எல்லாமே அவங்க ஆல்ரெடி பயிற்சிலாம் எடுத்திருக்கிறாங்க. அது அவங்களை எப்படி பூஸ்ட் பண்ணும், இன்னும் அதனுடைய இம்பேக்ட் பேட் ஆகாம இன்னும் நல்லா பூஸ்ட் பண்றதுக்கு எப்படி இருக்குன்றத டாக்டர் உங்ககிட்ட இருந்த ஆன்சர் எதிர்பார்க்கிறேன். அடுத்து நம்ம அக்குப்ரெஷர்ல லெஃப்ட் சைடு ஒரு நிமிஷம் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்டா சொன்னீங்க. எல்லாரும் நினைச்சாங்க டாக்டர்ஸ்னா வெறும் ரிசர்ச் பணம் சம்பாதிக்கிறது அந்த பக்கமே இருக்காங்கன்னு. நானும் ஒரு எக்ஸாம்பிள். நம்ம குரூப்ல எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்காங்க. டாக்டர் சொக்கலிங்கம்,
இன்னும் எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்காங்க. நாங்கெல்லாம் ப்ரிவென்டிவ் ஹெல்த் பத்தி தான் பேசுறோம். அப்படிதான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் வந்து ப்ரிவென்டிவ் ஹெல்த்துக்கு என்னென்ன வேணுமோ அப்படி அதுதான் மக்களுக்கு வந்து எடுத்துட்டு போகுது. அது ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இஸ் ஒர்க்கிங் ஆன் ப்ரிவென்டிவ் ஹெல்த். எல்லா டாக்டர்ஸும் போய் அந்த பக்கம் இல்லை. ஹியூமன் பீயிங்ஸ்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. சோ ப்ரிவென்டிவ் ஹெல்த் பத்தி கண்டிப்பா எங்க மெடிக்கல் சிஸ்டம் ஒர்க் பண்ணுது. ஏன்னா நான் வந்து தைராய்டு ப்ராப்ளம் வந்த பிறகு எண்டோக்ரைனாலஜிஸ்ட் கிட்ட தான் அனுப்பணும். அவங்க வந்து எண்டோக்ரைன் ஹார்மோன்ஸ் என்னென்ன லெவல்னு பார்த்து அவரு மாத்திரை மருந்து கொடுக்கணும். அதுக்கு மேல ப்ராப்ளம் அவங்க சர்ஜரி பண்ணி தான் அவங்க சரி பண்ணணும். கூட வந்து அவங்க வந்து ஹோலிஸ்டிக் அப்ரோச்னு என்ன மாதிரி டாக்டர்ஸ் கிட்ட அவங்க அனுப்புவாங்க. அப்போ நான் வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி ஸ்கை யோகா இருக்கு, மெடிடேஷன் இருக்கு, யோகா, ஏன்னா எல்லாமே ஹோலிஸ்டிக் அப்ரோச்சுங்கும் போது அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் இந்த மாதிரி சர்ஜரி பண்ணிக்க தேவையில்லை இல்லைங்களா? அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்ததுனால அவங்க அந்த லெவல்ல இருக்காங்க. சோ அதையும் முடிச்சிட்டு நம்ம இதையும் செஞ்சோம்னா கொஞ்சம் அந்த ஹீலிங் வந்து கொஞ்சம் நல்லா ஆகும். ஏன்னா நம்ம தைராய்டு கிளாண்ட மட்டும் இல்ல, ஹோல் பாடிக்கும் ஹீல் பண்ணும். சேலஞ்சஸ் மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கும். சோ அப்போ நம்ம இந்த ஸ்கை யோகால வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் அதெல்லாமே பார்த்தோம் இல்லைங்களா? நம்ம பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், சோல் ஹெல்த் மூணையும் சேர்ந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணாதான் வந்து நம்மளுடைய டிசீசஸ் எல்லாம் கியூர் ஆகும். சரிங்க ஐயா, இப்ப அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். ஏன்னா இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் கேட்டுருங்க இப்ப. ஓகேங்கம்மா. அந்த அக்குப்ரெஷர்ல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றாங்க. என்னன்னா அந்த நம்முடைய அந்த இடது பக்க விலா எலும்புக்கு கீழே இருக்க பாயிண்ட், அந்த செஸ்ட் ரிப்போன் சென்டர் பாயிண்ட்ல இருந்து பிலோ 1 inch அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும்பொழுது சம்டைம்ஸ் அவங்க பாடியே நீட் ஆஃப் இட், ஏதாவது செஸ்ட் டிஸ்க் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. ஸோ அது உள்ள இருக்கிறப்ப அவங்க மைண்ட் வந்து அது அங்க கொஞ்சம் அதிகமா டைம் கொடுத்து பண்ணதுக்கு அப்புறம் தே ஃபீல் ரியலி வெரி கம்ஃபர்டபுள். அங்க என்ன நடக்குது ஆக்சுவலி அந்த பாயிண்ட்ல? வாழ்க வளமுடன். நீங்களே தான் ப்ரூஃப். அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும்போது அவ்வளவுதான், நம்மளுடைய பாடி வந்து இந்த அந்த இடத்தை டச் பண்ணுது. அந்த இடத்துக்குள்ள என்னென்னமோ ஆர்கன்ஸ் இருக்கு. மைண்ட் பாடி ரெண்டும் சேர்ந்து ஒர்க் பண்ற ஒரு விஷயம் இது. அவ்வளவுதான். நம்ம வந்து ரிசர்ச் பண்ணி பண்ணி இப்ப நீங்க அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது வந்து பேப்பரா பப்ளிஷ் பண்ணிருக்கோம். அலோபதியில வந்து நிறைய பேப்பர்ஸ் பப்ளிஷ் ஆயிருக்கு. நீங்க இது வந்து பேப்பரா பப்ளிஷ் பண்ணும்போது இன்னும் அதனுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து தியரிட்டிக்கலா நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. இதுவே ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்போஜர் இல்லைங்களா? சோ அப்போ வந்து அது எப்படி, என்ன பிசியோலாஜிக்கல் அனடாமி என்ன, பிசியாலஜி என்ன, அதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி ஒர்க் பண்ணும்போது இது வந்து பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரியலா 14 ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ற பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் ஒரு பெரிய மெட்டீரியல் இல்லைங்களா? நீங்க அவங்களுக்கும் கனெக்ட் பண்ணுங்க. நம்ம பிஹெச்டி டீம் இருக்கு இல்லைங்களா, ஸ்காலர்ஸ், அவங்களுக்கும் நம்ம இந்த பாயிண்ட் சொல்லலாம். அவங்க இன்னும் கொஞ்சம் கண்டுபிடிக்கிட்டோம் அவங்க இல்லைங்களா? சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் கோட் பண்ணீங்க. தேங்க்யூ வெரி மச் ஐயா. தேங்க்யூ சோ மச். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பெரிய குளத்திலிருந்து பேராசிரியர் சாந்தி சுந்தரம் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி உமா அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐ லவ் யூ டியர். ஐ லவ் யூ. வாழ்க வளமுடன். அது என்ன, உங்களை பார்த்தோன்னே ஏதோ ஒண்ணு எனக்கு உனக்குள்ள சொரக்குது. அது என்னது? செரட்டோனினா என்னது? எனக்கும் ஹார்மோன்ஸ் இருக்கு, உங்களுக்கும் ஹார்மோன்ஸ் இருக்குது. அவ்வளவுதான். ஒரு எனர்ஜி, பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய கிடைக்குது. வாழ்க வளமுடன். சரி, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. நீ அழகா இருக்கடா. வாழ்க வளமுடன். சரி, நீங்க உங்க ப்ரோக்ராம் ரொம்ப அற்புதமா இருந்தது. எனக்கு இந்த ஒரு 15 நாளாவே முட்டி, வலது பக்கம் முட்டி கொஞ்சம் வீக்கமா இருக்கு, வலிக்குது. எக்ஸசைஸ் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு சொல்றாங்க, நீங்க அதுல நீக்கி ஒரு இன்ஜெக்ஷன் போடுங்க, அது வலிக்காது அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஆபரேஷன் பண்ண சொல்லி ஒரு 5-6 years ஆயிடுச்சு. ஆனா வித்தவுட் ஆபரேஷன் நான் அதை சரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் எக்ஸசைஸ் மூலமாக. இப்ப இன்ஜெக்ஷன் போடுறது தப்பா ரைட்டா? அது எனக்கு தெரியல. அது வந்து நீங்களே டிசைட் பண்ணணும். ஏன்னா இப்ப ஆயில் மசாஜ் பண்ணீங்க, எக்ஸசைஸ் இப்ப ரொம்ப அக்யூட் பெயின் இருக்கும்போது கொஞ்சம் ரொம்ப எக்ஸசைஸ் வேணும். ஓகே, அட்லீஸ்ட் நம்ம அந்த தெரப்பி கைய வச்சு அந்த ஹீட் தெரப்பி, ஹாட் வாட்டர் போடுறது, அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணலாம். அதையும் மீறி நமக்கு ரொம்ப பெயினா இருக்கு, தாங்க முடியல அப்படிங்கும் போது தான் இன்ஜெக்ஷன் போடுறோம்.
நீ ரீப்ளேஸ்மெண்ட்டும் சொல்லுவாங்க. அதை நீங்க அசஸ் பண்ணுங்க. ஏன்னா சில பீப்புள் ஓகே நம்ம ஏஜுக்கு பொறுத்த மாதிரி இல்லைங்களா, போதுங்கிறாங்க. ஒரு 95 இயர் உள்ள தாத்தா அவங்க சொன்னாங்க, எனிவே ஐ எம் நாட் கோயிங் டு லூஸ் எனிதிங். ஆனா இந்த பெயின் ஒரு டெய்லி 20 கிலோமீட்டர்ஸ் வாக் பண்ணுவாங்க. என்னால 90 இயர்ஸ்ல நானு கூட ஓடி ஓடி போவேன். 2 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் நின்னுடுவேன் நானு. இட்ஸ் a true story. ரியலி அவரு டாக்டர்ஸ் எல்லாம் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஏஜ்ல அவங்களுக்கு ஆபரேஷன் தேவையில்லை. யூஸ்வலா அப்படிதான் இல்லைங்களா, 80 இயர்ஸ்க்கு அப்புறம் சொல்லுவோம் பரவாயில்லைங்க அப்படியே ஹோலிஸ்டிக் அப்ரோச்லயே பண்ணுங்க, இப்ப போய் ஏன் அனஸ்தீசியா ஆபரேஷன் எல்லாம் போறீங்கன்ட்டு. ஆனா டாக்டர்ஸும் அப்படிதான் சொல்லிட்டாங்க, வேணாங்க போதுங்க ஆபரேஷன் வேண்டாம், அவங்க ஏஜுக்கு போதும்ட்டாங்க. ஆனா அந்த தாத்தா ஒரே கான்பிடென்டா எனக்கு வேணும்ட்டு தகுந்த மாதிரி ஒரு டாக்டர் கிடைச்சாங்க, பண்ணினாங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் சூப்பரா இருந்தாரு. 20 கிலோமீட்டர்ஸ் எல்லாம் வாக் பண்ண முடியல, வாக் பண்ணிட்டு மொபிலைஸ்டா தான் இருந்தாங்க. அப்புறம் கரெக்டா 99.6 இயர்ஸ்ல அவங்க டக்குன்னு இறந்துட்டாங்க. அவங்களுக்கு 100 இயர்ஸ் பர்த்டே அப்படின்னு இருந்துச்சு. பட் 6 மந்த்ஸ்க்கு முன்னாடியே கடவுள் போயிட்டார். ஆனா அந்த எக்ஸாம்பிள் நான் சொல்றது என்ன, இட் இஸ் இன் யோர் மைண்ட் பவர். உங்களுடைய மைண்ட் எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்றதுதான் நீங்க பண்ணணும். சரில சூப்பரா இருக்கீங்கம்மா, வாழ்க்கை வளமுடன்மா. தேங்க்யூமா, வாழ்க வளமுடன். நன்றிமா. இது உமாமா, நன்றிகள், வாழ்க வளமுடன். நன்றிமா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். சின்ன வயசுலயே குண்டா இருக்காங்களாமா, அதுவும் ஹார்மோன்ஸ் ப்ராப்ளமா? ஆமாங்கம்மா, ஏன்னா இப்ப ஒபெசிட்டி ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு இஷ்யூவா இருக்கு. ஒண்ணு ஃபுட்டுனாலதான் 3/4 ஆயிடுறாங்க. அடுத்தது ஸ்ட்ரெஸ்னாலதான். பாவம் சின்ன வயசுல அவங்களுக்கு ஃபுட்டு ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளமா இருக்கு. பட் ஆனா இதெல்லாமே சரி பண்ணியும் அவங்க அப்படியே இருக்காங்கன்னா ஒரு டாக்டர் கிட்ட கண்டிப்பா கொண்டு போய் காமிக்கணும். அவங்களுக்கு வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துட்டு எல்லாம் ரூல் அவுட் ஆச்சுன்னா சீக்கிரமா நீங்க ஸ்கை வாக்கர்ல அவங்களுக்கு போட்டுட்டு டெய்லி, ஏன்னா இது இன்னும் சின்ன வயசு இல்லைங்களா, அப்போ நாம தான் பேரண்ட்ஸ் கொஞ்சம் பொறுப்பு எடுத்து அவங்க கூட வாப்பா வாக்கிங் போலான்னு வாக்கிங் கூட்டிட்டு போனோம். சாப்பிடும் போதும் நம்ம கொஞ்சம் எல்லாருமா சேர்ந்து அந்த மாதிரி சாப்பாடே சாப்பிடணும், ஹெல்த்தி ஃபுட் என்னன்றத சாப்பிடணும். அப்புறம் என்ன கவலைன்றத டெய்லி அவங்கள 1 மணி நேரம்னாச்சும் பேச வைக்கணும், அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்றத பாக்கணும். ஸ்ட்ரெஸ்ல கூட நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அவங்க பாடி பத்தி அக்கறையே இல்ல. ஒரு மாதிரி ஏதோ ஒரு நெகட்டிவ் ஃபீலிங், அவங்க பாடி நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கணும்ன்ற அக்கறை இல்ல. அதெல்லாம் என்னன்னு சொல்லி கொஞ்சம் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட பேசணும். சவுண்ட் வரல. நன்றிங்கம்மா. மூட் ஸ்விங் ஆகுது இல்லம்மா, இப்ப கேக்குதுமா? இப்ப கேக்குதுங்களா? மூட் ஸ்விங் ஆகுதுமா, அது கூட ஹார்மோன்ஸா? கேக்குதுமா? ஆமா ஆமா, மூட் ஸ்விங்ஸ் கூட ஹார்மோன்ஸ் தான். ஏன்னா அவங்க ஏஜ் என்ன சொல்லுங்க, அந்த பொண்ணோட ஏஜ் 20மா. சோ அப்ப அவங்களுக்கு அந்த கேர்ள்ஸ்க்கு எப்பவுமே அதான் சொல்லுவேன் இல்லைங்களா, பீரியட்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஹார்மோன், பீரியட்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஹார்மோன், ஓவிலேஷனுக்கு அப்புறம் ஒரு ஹார்மோன். ஈச் ஹார்மோன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. சோ இப்போ ஓவிலேஷன் ஆனது ஒரே ஹாப்பி ஃபீலிங்கா இருக்கும். பீரியட்ஸ் ஆனதும் பீரியட்ஸ்க்கு முன்னாடியும் பீரியட்ஸ்க்கு அப்புறமும் கொஞ்சம் சேடா இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மூட் இந்த ஹார்மோன்ஸும் காரணம். அது புரிஞ்சுட்டு நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக உமையாள் அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா, வாய்ப்புக்கு நன்றிம்மா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. உங்களுடைய ஒவ்வொரு ஸ்பீச்லயும் ஒவ்வொரு பாயிண்ட் எடுத்துக்கிறதுமா. இன்னைக்கு ஸ்பீச்ல என்ன எடுத்துக்கிறதுனா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணி எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் இருக்கிறத ஸ்பாயில் பண்ணாம அட்ரினல் கிளாண்ட் தேங்க்யூ, ஒவ்வொரு கிளாண்டுக்கும் தேங்க்யூ சொல்லி வாழ்த்து சொன்னீங்கம்மா. அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டேம்மா.
ரொம்ப நன்றிம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா வாழ்க சூப்பர். வளமுடன். வாழ்க்கை வளமுடன். ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாங்களா? நம்ம எல்லாம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம ஹார்மோன்ஸுக்கு எடுத்துக்கிற பதிலு நம்ம வந்து டெய்லி அட்லீஸ்ட் நம்ம ஆர்கன்ஸ்க்கு நன்றி சொல்லிக்கலாம். சூப்பர் உண்மையாலம்மா. தேங்க்யூ. உமையாலம்மா வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி ஜோசப், வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் டாக்டர்மா. வாழ்க்கை வளமுடன் அம்மா. குரல் சூப்பர்மா, நல்லா இருக்கு, குழந்தை மாதிரி இருக்குமா. தேங்க்யூ. நல்லா இருக்குமா. எல்லா இதுவுமே டாக்டர்கிட்ட போய் பாக்குறதோட நம்ம யோகா பண்ணா கூட டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு மெடிசன் எடுத்துக்கணும்னு சொன்னீங்க. எங்களுதுல ஒரு அன்பர் அதை கேட்காம எடுக்காம இறந்தும் போயிட்டாங்க. யோகா பண்றோமே அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமா இருந்துட்டாங்க, எந்த டேப்லெட்டுமே எடுத்துக்காம. அதனால நீங்க சொன்னது நல்ல விழிப்புணர்வுமா. அம்மா நான் வந்து என்ன சோப்பு போட்டு குளிக்கிறதுன்னு தெரியலமா, என்ன சோப்பு வாங்குறதுன்னு தெரியல, ஒரே டவுட்டா இருக்கு, அதுக்கு சொல்லுங்கம்மா. சூப்பர் சேலஞ்ச். இது வந்து யூஸ்வலா உங்க வீட்டுக்கிட்ட யாராச்சும் ஹோம்மேடு செய்யறவங்க இருந்தா அவங்க வீட்லயே சோப் செய்யறாங்கன்னா அங்க வாங்கிக்கோங்க. இல்லைன்னா எந்த ப்ராடக்டா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிக்குதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே யூஸ் பண்ணிக்கலாம், ஒண்ணும் மட்டும்தான் நம்ம வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்ல, எனக்கு கொஞ்சம் ஒத்துக்க மாட்டுது, அதனாலதான் கேக்குறேன். இல்ல இப்ப ஒரு சோப்பும் ஒத்துக்க மாட்டீங்க, அலர்ஜியா இருக்குங்களா உங்களுக்கு? ஆமா. பார்மசில நீங்க மெடிக்கேட்டட் சோப்ஸ் இருக்கும் பாருங்க, சிபாமேட் அந்த மாதிரி அங்க என்ன ஏதாவது ஒரு ப்ராடக்ட் பேர் சொல்லுங்கம்மா, உங்களுக்கு தெரிஞ்ச பேர் ஏதாவது. உங்க ஊர்ல எந்த ப்ராடக்ட்னு தெரியல. இப்ப சென்னையில தான் இருக்கோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க சொல்லுங்க, வாங்கிக்கிறேன். ப்ராடக்ட் ஓகே. அப்புறம் அங்க கேளுங்க வேற என்ன ப்ராடக்ட், நீங்க ஒண்ணு யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எதுவும் வரலன்னா அதே திருப்பி யூஸ் பண்ணிக்க. சிபாமேட் அப்படின்ட்டு நல்லா சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லுங்க அந்த பேரு. SCBA MED. சரிங்கம்மா, அந்த சோப்பு வாங்கிக்கணுங்களாமா? பரவாயில்ல, அலர்ஜி இல்லைன்னா தேங்க்யூமா. நல்லா இருந்தது, ஒவ்வொரு கிளாண்டும் தைராய்டு கிளாண்ட் எல்லாம் சொன்னீங்க, நாங்க அதை ஃபாலோ பண்றோம்மா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக மைத்திலி தீனதயாளன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். டாக்டர் வாழ்க வளமுடன். நான் இப்ப எதுக்கு பேச வந்தேன்னா, நீங்க விவசாயிகள் சொன்னீங்க இல்லையா, அவங்க உணவு பண்றாங்க, அங்கேயும் இருக்குங்கம்மா நம்மளை அஃபெக்ட் ஆக்குறது. ஏன்னா விவசாயிகளோட வருத்தாலே நம்மளுக்கு வருது, அவங்க அவ்வளவு செலவு பண்ணி பண்றாங்க, ₹1 தக்காளி கேட்கறாங்க, நினைச்சு பார்க்க முடியல. அதுக்கு நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் ஃபுல்லா சிதம்பரம், மதுரை, கோயம்புத்தூர் 3க்கும் சேர்த்து ஒரு இது வச்சாங்க. அது ஆர்டிக்கல் வெளியே வந்துருச்சு, 3 உடம்பு ஆலயம் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்ப எதுக்குன்னா, இந்த குடலேற்றம் சொன்னீங்க இல்லையா, குடலேற்றம் வந்து சின்ன வயசுல பார்த்திருக்கேன், அப்புறம் 2-3 பேர் பண்ணேன், எங்க வீட்டுல பண்ணேன். ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி மெயின் மடிப்பாக்க மடத்துல 2 பேர் ஹஸ்பண்ட் மண்டலம் வச்சிருக்காங்க, நான் பேசல விரும்பல. அந்த அம்மாவுடைய சிஸ்டர் வந்து அட்மிட் ஆயிருந்தாங்க அந்த பக்கத்துல, என்னை காரை சாஷன் பண்ணாங்க, யாரோ சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு பண்ணுவாங்க. பண்ண பிறகு அவங்க டிஸ்சார்ஜ் விட்டாங்க, டிப்ஸ் எல்லாம் எடுத்திருந்தவங்க. குடலேற்றம் அது ரொம்ப சக்சஸ்மா. அது வர்மா டாஸ் படிச்சது, அது வேற. ஆனா இது சும்மா டிஃப்ரெண்ட். ஆனா அது கரெக்டா சக்சஸ் ஆச்சுமா. மெயின் அதுதான் நீங்க சொன்னீங்கல்ல, இந்த மூட்டு வலி. அந்த சில நேரத்துல மூட்டு வலி கூட நான் நினைச்சுக்கிறேன், சரி ஏதோ கர்மா வந்து நம்ம அது பண்றோம். ஆனா இந்த அளவுக்கு இவ்வளவு எல்லாம் எக்ஸசைஸ் 33 வருஷமா சுவாமிஜியில இருக்கிறதுனால இவ்வளோ நல்லா செயல் பண்ண முடியுதுன்னா அதுக்கு நன்றி. நீங்க சொன்னது அதேதான், இரவுல படுக்கும்போது ஒவ்வொரு உறுப்புக்கும் நான் நன்றி சொல்வேன், அதுதான் உண்மை. 2வது, தியானம் பண்றவங்க ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும் நம்ம இந்த தவறு செய்யக்கூடாது அப்படி. இப்ப என்ன ஒரு சின்ன எக்ஸாம்பிள்லாம், மனவளக்கலையில இருக்கிறாங்க தான், சில இடத்துல வந்து தவறு செய்யறாங்க, அது மனசு வருத்தம் ஆயிருது. அப்பா சிச்சி வேண்டாம், நம்ம வருத்தாரு, அவங்க சாமான் நோயோட வேண்டாம், நம்ம கர்மா கழித்து அந்த ரூபத்துல இருந்தாங்க, நான் அப்படிதான் போறேன். அதுக்கு அப்புறம் நேத்து போய் சிப்ஸ்ல போய் ஃபுல் பாடி செக்அப் போனோம். அங்க போனா நான் 3 பேருக்கு பாருங்க மன்றத்துக்கு அவங்கவுங்களுக்கு போன் பண்ணி மன்றத்துடைய அந்தந்த ஏரியாவுக்கு சொல்லிட்டோம், ஒண்ணு கடலூர், ஒண்ணு பாலவரத்துல. ஏன்னா அவங்க எப்படி நீங்க எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க, இப்படிதான் அப்போலோ ஹாஸ்பிட்டல் டாக்டர் கிட்ட வந்து காயகல் பக்கத்துக்கு போயிட்டாங்க. நம்ம வந்து அப்ளை, நம்ம அப்ளை பண்ணாதான் நம்ம சொன்னா மத்தவங்களுக்கு எடுபடும். அதாவது நிறைய இருக்காங்க மனவளக்கலை, இல்லைன்னு சொல்லல, நல்லா வந்து செய்யணுங்கம்மா, கடனேன்னு செய்யக்கூடாது. நம்மளுடைய நல்லதுக்காக சுவாமிஜி இவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளவு வருஷம்லாம் அதை பண்ணி
கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம பண்ணி நான் பார்த்து அவங்களுக்கு செய்யக்கூடிய அளவு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 6வது விரிவடைந்த வேணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து தூய்மைப்படுத்திக்கிட்டே போகணுமா. மெயின் அது ஒண்ணு இருக்குமா நிச்சயமா. அப்ப பண்ணும்போது மத்தவங்களுக்கு நம்ம நல்லா வாழ்த்திட்டே இருக்கணுமா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. உங்களை நான் எப்போ வாழ்த்துறேன். வாழ்க வளமுடன். அவங்க முக அழகு ஒரு சாரி அழகு. நீங்க என்னைக்குமே எல்லாத்துலயுமே அழகுதான். உங்க குரல் அழகு என்ன கடவுள். உங்க அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லுவேன் நான். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். பாயிண்ட் இன்னைக்கு வந்து நேத்து கூட யாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, இங்க வந்து ஃபார்மர்ஸ் எல்லாம் மாம்பழம் வித்தா அதை வாங்குறவங்க வந்து 5 ரூபாய்க்கு வாங்குறாங்களாம். ஒரு கேஜ் மாம்பழம் 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வெளியில மார்க்கெட்டுக்கு வரும்போது நமக்கு 70 ரூபாய் 80 ரூபாய் 100 ரூபான்னு வருது. அதனாலதான் அவங்களும் ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. சோ அதனால நம்ம ஹெல்ப் பண்ணணும். எல்லா லெவல்லயும் நம்ம கான்சியஸா அலர்ட்டா இருக்கணும் இல்லைங்கம்மா. இது கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணணுமா. ரொம்ப கஷ்டம் பார்த்தீங்கன்னா அவங்க வருத்தாலே சாபமாகி நம்ம எல்லாரும் அஃபெக்ட் ஆகும். எல்லாரோட இன்ட்ரெஸ்ட் அஃபெக்ட் ஆகும். எங்கேயோ தான் பண்றாங்க. நமக்கு என்ன வந்ததுன்னு சொன்னாங்க ஒரு அம்மா மனவள கலை இருக்கவங்க தான். அப்படி கிடையாது. நம்ம த்ரூ அவுட் யூனிவர்சல் ஃபீல்ட்ல ரெக்கார்ட் ஆயிடுது. எவ்ரிதிங் வில் பி ரெக்கார்டட். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க உமாமா. வாழ்க வளமுடன். நன்றி உமா. நன்றிம்மா. மைத்திலியம்மா வாழ்க வளமுடன். அடுத்ததாக மாலத்தி அம்மா வாழ்க வளமுடன்மா. மாலத்தி அம்மா நீங்க பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். கண்ணு ஆபரேஷன் பண்ணிருக்கீங்கம்மா. அது இந்த உடற்பயிற்சி இதெல்லாம் எவ்வளவு நாள் பண்ணக்கூடாதுங்கம்மா. அவங்க டாக்டர் சொல்லுவாங்க பாருங்க, அவங்க கேளுங்க. 1 மந்த்தா 2 மந்த்ஸா 3 மந்த்ஸா. யூஸ்வலா 3 மந்த்ஸ் வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா கண் பயிற்சி எல்லாம் கொஞ்சம், ஏன்னா அப்பதானே ஆபரேஷன் ஆயிருக்கு, அது செய்யக்கூடாது. மெடிடேஷன் செய்யலாம், பிராணாயாமா செய்யலாம். அவங்க மேக்சிமம் 15 days தான் ரெஸ்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா. கொஞ்சம் கொஞ்சம் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். மூச்சு பயிற்சி ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் அந்த மாதிரி மெடிடேஷன் செய்யலாம். இந்த மாதிரி ஒன்னொன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டே போங்க. கால் பயிற்சி, கை பயிற்சி இதெல்லாம் அதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 மந்த்துக்கு அப்புறம் ஒன்னொன்னா நார்மலுக்கு வந்துடலாம். 3 மந்த்ஸ்ல நார்மலுக்கு வந்துடலாம். கண் பயிற்சி எல்லாம் டாக்டர் கிட்ட கேட்டுக்கோங்க. இந்த இது ரொட்டேஷன் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கேட்டு. ஆமாங்கம்மா. சரிங்கம்மா. சரிங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுசிலா அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இங்க ஒரு பொண்ணு 10th படிக்கிறவங்களுக்குமா அடிக்கடி த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துருதுமா. அதை என்ன செய்யலாம்? அடிக்கதோட வந்துருது. வந்து நார்மலா த்ரோட் ப்ராப்ளம் இருக்குன்னா அவங்க கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சுக்கலாம், கார்கிள் பண்ணிக்கலாம். அவங்க என்ன சாப்பாடு சாப்பிடுறதுல அப்படி வருது, அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்களா இல்ல சீஸ், அந்த என்ன சாப்பாடு சாப்பிடும் போது அது இன்க்ரீஸ் ஆகுதுன்றத கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கணும். நான் என்னோட எப்பவுமே சொல்லுவேன் இல்லைங்களா, 2 fruits 2 vegetables. அப்புறம் வந்து நிறைய இந்த மாதிரி கீரை சூப் போட்டு கொடுங்க. அந்த மாதிரி இம்யூனிட்டி பூஸ்டிங்னா அதான் நம்ம இஞ்சி, டர்மரிக், ஜீரகம், இந்த மிளகு, இந்த மாதிரி பொருள் ஆட் பண்ணி நம்ம சமைக்கணும். ஏன்னா 10வது படிக்கிற பையன் அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ண சான்சஸ் உண்டு. தகுந்த மாதிரி அவங்க பேசிக்கா அவங்க பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஸ்கையோகல போடுங்க, நிறைய கத்துக்குவாரு. இன்னும் இதுல போட்டக்க எக்ஸாமும் படிக்கணும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்னா. ஒரு பிரேக் மாதிரி ஒரு எக்ஸசைஸ் இல்லைன்னா நீங்களே வீட்டுலயே சொல்லி கொடுங்க. உங்க பேர பையங்களா கொஞ்சம் நீங்களே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லித்தாங்க அவருக்கு. மூச்சு பயிற்சி, இந்த மாதிரி மெடிடேஷன் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லித்தாங்க. முடிஞ்ச அளவு சென்டருக்கும் அமுச்சு கத்துக்குமா. தைராய்டு இருக்குமா? தைராய்டு இருக்கு. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கே தைராய்டு இருக்கு. இப்போ டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? ஆமா, ஹோமியோபதி சாப்பிடுறாங்க. பெண் குழந்தை. கண்டிப்பா டாக்டர் கிட்ட காட்டணும். ஏன்னா இவ்வளவு சின்ன வயசுலயே தைராய்டு வருதுன்னா உள்ள வேற என்ன இஷ்யூஸ் இருக்குன்றத அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும். சரிங்கம்மா. சரிங்கம்மா. பெண் குழந்தை. ஓகே. வாழ்க வளமுடன்.
நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சிவசக்தி அம்மா ஸ்ரீலங்கால இருந்து, வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கேங்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க வந்தக்கே நான் உங்களுக்கு மெசேஜ் ஒண்ணு போட்டேம்மா, நீங்க அப்புறம் வாட்சி பாருங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தக்கே நான் மெசேஜ் போட்டேம்மா. என்னம்மா அம்மா, தவம் தியானம் செய்துகிட்டே போறோங்கம்மா. ஒரு குறிப்பிட்ட ஒரு அரை மணிக்கெல்லாம் அப்படி போக்கலையம்மா, டக்குன்னு ஒரு சின்ன ஒரு சத்தம் கேட்டாலுமா உடல் வந்து டக்குன்னு தூக்கி போடுதுங்கம்மா. அந்த ஒரு திடுக்குங்கிற அது என்ன காரணம்மா? நல்லா போய்கிட்டே இருக்குங்கம்மா. போய்கிட்டே இருக்கக்குள்ளேயுமா ஒரு சின்ன ஒரு இதுல உடல் வந்துமா அப்படி கரண்ட் அடிக்கிற மாதிரி அப்படி இதாகுங்கம்மா. அது வந்து இன்டர்னலி அது ஒரு டிஸ்டர்ப் ஆகுது. சில பீப்புள் பாருங்க, அவங்க தபம் செய்யும் போது எறும்பு கடிச்சாலும் சரி, கொசு கடிச்சாலும் சரி, என்ன ஆனாலும் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸே வராது. அவங்க இந்த டீப் மெடிடேஷனுக்கு போயிடுவாங்க. நம்மள இன்னும் இனிஷியல் ஸ்டேஜ் இருக்கிறதுனால அந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். சோ முடிஞ்ச அளவு நம்ம தபம் செய்யும் போது எல்லா ஒர்க்கும் முடிச்சிட்டு ஒரு குவைட்டான பிளேஸ்ல உட்கார்ந்து செய்யற அளவுக்கு நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். ஏன்னா பாவம் வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா, அவங்க அந்த சவுண்ட்ஸ் வரும். நமக்கு அந்த மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் அத நம்ம அவாய்ட் பண்ண கத்துக்கணும். மெடிடேஷன் பண்ண பண்ண அப்படியே நமக்கு அந்த பிராக்டிஸ் வந்துரும். கொஞ்சம் பண்ண விடிய காலையிலமா 3 மணிக்கு நான் 9 மயம் தவம் செய்வேம்மா. வளமையா எலும்புன கேக்கே நான் அது என்னோட வேலைமா 9 மயம் தவம் தான்மா. அந்த நேரம் எனக்கு எந்த டிஸ்டர்புமே இல்லையம்மா, நல்லா இருக்கும். அந்த தவம் செஞ்சாலேமா என்னமோ உடம்பு என்னமோ சாட்சி ஆன மாதிரிமா அப்படி ஒரு ஃபிட்டா இருக்கும்மா, நல்லா இருக்கும்மா. இல்லைங்களா? சோ அதனாலதான் நம்ம அர்லி மார்னிங்க்கு அதுக்குதான் நம்ம என்கரேஜ் பண்றது. அப்ப இன்னும் உலகமே எந்திரிச்சிருக்காது இல்லைங்களா, சவுண்ட் எல்லாம் அவ்வளவு கம்மியா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். சோ காலையில ஐயோ எனக்கு தூக்கம் வரலையே, 2 மணிக்கே முழிச்சுக்கிட்டேன், 3 மணிக்கே முழிச்சுக்கிட்டேன், நம்ம கவலைப்படாம இந்த டைம்ல நம்ம இந்த மெடிடேஷன் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணலாம். அவ்வளவு அற்புதமா இருக்கு இல்லைங்களா? சோ அர்லி மார்னிங் பண்றது ரியலாவே. உமாசங்கரி அம்மா கூட சொன்னாங்க, காலையிலேயே டெய்லியுமே அந்த 9 மணி ஆன்லைன்ல வருதுன்னு. ஓகே, நமக்கு ஒண்டியா செய்ய ஃபீலிங்கா இருந்துச்சுன்னா நம்ம ஆன்லைன் போட்டுக்கிட்டா கூட நிறைய பேர் இதெல்லாம் கூட்டுதவா இல்லைங்களா, அதுலயும் வந்து நமக்கு அட்வான்டேஜ் இருக்கு. சோ அந்த மாதிரி கூட சேர்ந்தும் செய்யலாம். ஓகேங்கம்மா, வாழ்க்கை வளமுடன். இன்னொரு சந்தேகம் என்னன்னு கேட்டாங்கம்மா, அந்த சரியா 3 மணிக்கு தட்டி எழுப்பிருங்கம்மா, நான் அந்த டைம்ல உட்கார்ந்து தவம் செய்வேம்மா. நான் கேக்குறேன் என்னன்னு கேட்டாமா, தவம் செய்த பிறகுமா நாங்க தூங்கலாமா, அல்லது அதனால ஏதாவது எங்களுக்கு அந்த இதுகள் குறையுமாமா? தூக்கம் வராது, சும்மா நோ ப்ராப்ளம். ஏன்னா தூங்குறதுக்கும் சும்மா படுத்து இருக்கிறதுக்கும் தவம் செய்யறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா? சோ தவங்கும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டு, தூங்கும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டு, நம்ம சும்மா படுத்து இருக்கும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்டு. நம்ம தவம் செய்ய செய்ய நம்ம சும்மா படுத்திருக்கும் போது கூட நம்ம மன அலைச்சல் கம்மியாகும். நம்மளோட எண்ணம் சொல் செயல் இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா? சோ தவம் செஞ்சுட்டு படுத்திருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதுல நைட்ல சடனா முழிச்சிட்டுன்னா நம்ம சும்மா படுத்திருக்கிற பதில தவம் செய்யலாம். அப்ப முடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு கேள்விங்கம்மா, அதாவதுங்கம்மா மாதவிடாய் காலங்கள்ல வந்து நம்ம யோகா செய்யக்கூடாதுங்கம்மா, அதனால செய்யறது இல்ல தானே, யோகா செய்ய வேணாம் தானேமா சொல்லியிருக்காங்க. நான் கேக்குறேன், நாடி சுத்தி தண்டுவடை சுத்தி செய்யலாமாமா, செய்யக்கூடாதுங்களா? அது ஒரு சாந்தி தவம் செய்யலாம். இல்ல சாந்தி தவம் செய்யலாம். நம்ம அந்த டைம்ல சாந்தி தவம் செய்யும் போது என்ன செய்வீங்க? மூலாதாரத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி செய்யுங்க. ஒரு 3 days தானே அந்த தவம், சாந்தி தவம் செய்யுங்க போதும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் திருப்பி நாடி சுத்திங்கம்மா. நாடி சுத்தி பிரச்சனை இல்லை. ஏன் உங்களுக்கு அந்த டவுட்னு எனக்கும் புரியல. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா 3 days ரெஸ்ட் கொடுங்க. உங்களுக்கு அதனால பிரச்சனை இல்லைன்னா நீங்க செய்யலாம். அதே மூச்சு பயிற்சி, அதுல ஒண்ணும் பிரச்சனை ஆகுச்சு. சரி, வாழ்க வளமுடன்மா, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள், வாழ்க வளமுடன். அடுத்ததாக கலைச்செல்வி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. கலைச்செல்வி அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா.
அம்மா பார்க்கின்ஸ் அப்படிங்கிற நோய் எதனால வருதுங்கம்மா? பார்க்கின்ஸ் யாருக்கு வந்திருக்குங்கம்மா? என்ன ஏஜ் அவங்களுக்கு பார்க்கின்சன் இருக்கிறது? அவங்களுக்கு 64ல வந்ததுங்கம்மா. இப்ப 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு தாங்கம்மா. யாரு அவங்க? உங்களுக்கு எப்படி ரிலேட்டட் அவங்க? எனக்கே வந்திருக்குங்கம்மா. பார்க்கின்ஸ்ங்கிற நோய் வந்து எனக்கே வந்திருக்கு. ஆனா அப்பா அம்மாவுக்குள்ள யாருக்கும் இல்ல. இது எதனால வருதுன்னு இது? நீங்க அப்படி சொன்னீங்கன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி ஆன்சர் வரும் இல்லைங்களா? உங்களுக்கு இருக்கு. உங்க ஏஜ் எவ்வளவுங்கம்மா? 64ங்கம்மா. 64. சோ பார்க்கின்சன் வந்து ஏஜ் ஆக ஆக வரக்கூடிய ஒரு வியாதி தான். சோ அது வராம தடுக்கிறதுக்கு தான் வந்து நிறைய எக்ஸசைசஸ் அந்த காலத்துல உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கல இல்லைங்களா? இப்ப எவ்வளவு வருஷமா நீங்க ஸ்கை யோகா ஃபாலோ பண்றீங்க? நான் 20 வருஷமா இருக்கேங்கம்மா. செஞ்சுட்டே தான் இருக்கேங்கம்மா. 20 வருஷமா நீங்க வந்து ஸ்கை யோகா பண்ணிட்டே இருக்கீங்க. இப்போ சடனா உங்களுக்கு மெமரி லாஸ் ஆகுதுங்களா? கையெல்லாம் நடுங்குதுங்களா? என்ன சிம்டம்ஸ் வருது? அதெல்லாம் எது இல்லைங்கம்மா. சும்மா எப்பாவது ஒரு டைம் தான் கை, அதாவது ஏதாவது டென்ஷனா ஏதாவது பேசுனா அப்படி ஏதாவது இருந்தாதான் கொஞ்சம் கை லேசா நடுக்கு வருது. மத்தபடி எல்லாம் எதுவும் இல்லைங்க. டாக்டர்கிட்ட காமிச்சு மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேங்கம்மா. டாக்டர்கிட்ட காமிச்சு மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறேங்க. இருந்தாலும் நம்மளுடைய அந்த மூளையில சுரக்கக்கூடிய சுரப்பி கம்மியாகிறதுனால இப்படி வருதுங்களாங்கம்மா. கரெக்ட். சோ இது வந்து நமக்கு வந்து ஏஜ் ஆக ஆக பார்க்கின்சன் டிசீஸ், டிமென்ஷியா இந்த மாதிரி வியாதிகள் எல்லாம் வந்து வருது. சோ அதனாலதான் வந்து இப்ப நியூரோலஜிஸ்ட் வந்து நீங்க மாத்திரை என்ன சாப்பிடணுமோ அதை சாப்பிட்டுக்கங்க. ஏன்னா நர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு தான் அவங்க வந்து அந்த மருந்து கொடுக்குறாங்க. சோ அதனால அதையும் சாப்பிட்டுக்கங்க. இது ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான், உங்க மேல எந்த தப்பும் இல்லை. பட் ஆனா இப்ப இந்த வியாதி சிவியாரிட்டி ஆகாம நீங்க தடுக்கிறது உங்க கையில இருக்கு. இப்ப ஆல்ரெடி வந்துடுச்சு. சோ ஓகே, நம்ம இப்ப இவ்வளவு செஞ்சாலும் வருதுன்னா ஒருத்தருடைய செல் ஸ்ட்ரக்சர் ஒரு மாதிரி. சோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் வரும். பட் ஆனா நீங்க இத ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப கவலையே எடுத்துக்காதீங்க மனசுல. அப்போ உங்க லைஃப்ல இப்ப என்னென்ன செய்யணும், இந்த 64 வயசுல என்ன செய்யணும், பசங்களை எல்லாம் வளர்த்தியாச்சு, அவங்களுக்கு எல்லாம் சொத்தெல்லாம் யாருக்கு என்னென்ன சொத்தோ எழுதி வச்சிருங்க. உங்களுக்குன்னு என்ன வேணும், உங்களுக்கு மாசம் ஆனா இவ்வளவு காசு வரணும், அதெல்லாம் வந்து இப்பவே ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் டெய்லி இந்த மாதிரி சிந்தனை ஒரு கேளுங்க. காலையில எந்திரிச்சோம்னா யோகா பண்ணமா, மெடிடேஷன் பண்ணமா, சாப்பிட்டோமா, வாக்கிங் போனோமா. சாப்பாடு நீங்களே குக் பண்றீங்களா? இல்லங்கம்மா, மருமகள் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்றாங்க. சரி, ரியலி பிளஸ்ட் நீங்க. சோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நம்ம யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வேலையை நம்ம பாத்துக்கணும்ன்ற மாதிரி நம்ம தாட் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம தாட் வந்து சேஞ்ச் ஆகும். பார்க்கின்சன்ஸ்ல நம்மளுடைய பிரெயின் எஃபெக்ட் எல்லாம் மாறுது இல்லைங்களா? நம்ம இந்த மாதிரி தாட் போட்டோம்னா அந்த தாட்டே நம்ம மனசுக்குள்ள நிக்கும். நம்மளுக்கு எப்படி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நம்ம மனசுக்குள்ள இருக்கு, அதெல்லாம் தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுருங்க. அந்த தாட்ஸ் எல்லாம் வச்சே இருக்க தேவையில்ல. சிலர் வந்து பாருங்க, அவங்க அந்த பார்க்கின்சன் டிசீஸ் வரும்போது அவங்க ஒரு மாதிரி முனறிக்கிட்டே இருப்பாங்க. சோ நம்ம மனசை ஒரு நிலையில நம்ம வச்சிருந்தோம்னா அமைதியா இருப்போம். நமக்கு என்ன வந்தாலும் அமைதியா இருப்போம். அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். சோ இப்ப என்ன செய்யணும்ன்றத பாருங்க. பரவாயில்ல, அது வந்து சில இடியோபேத்திக் காசஸ். ஏன்னா பார்க்கின்சனுக்கு வந்து தடுக்கிறது எப்படின்றதுதான் பாயிண்ட் சொல்றாங்களே. ஒரு வாட்டி வந்துடுச்சுன்னா அது ஏன் வந்துச்சுன்றதே இன்னும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா இந்த தடுக்கிறதுக்கு அத ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கு இவ்வளவு எக்ஸசைசஸ் இருக்கு பாருங்க. இதெல்லாம் நீங்க கண்டிப்பா செய்யுங்கம்மா. ஓகேங்களா? பெஸ்ட் ஆஃப் லக். வாழ்க வளமுடன். தேங்க்யூங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக மாரிமுத்து ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப அருமையான விளக்கம் ஐயா. அதை நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்றீங்க. இந்த மாதிரி பெட்டர் கியூர், அதாவது வருமுன் காப்போம் ஐயா சொல்லுவாங்க. வேதாத்திரி மகரிஷி ஐயா சொல்லுவாங்க, வருமுன் காக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த டிசீஸ் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு தான் நம்ம ஸ்கை யோகால நம்ம வந்து எக்ஸசைஸ், மெடிசன், இது மெடிடேஷன் பிளஸ் மெடிடேஷன் இதெல்லாம் பண்ணோம்னா மெடிசன் இல்லாம வாழலாம் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்கம்மா. ரெண்டாவது என்னன்னா, புதிய காலங்கள்ல வந்து அடிக்கடி வலி வருதுமா. ரொம்ப தூரம் நடந்தோம்னா அது ஏஜ் ஃபேக்டரால வருதா இல்ல நம்ம வந்து எக்ஸசைஸ்னால நம்ம அது மாதிரி வருதுங்களாம்மா? எவ்வளவு ஏஜுங்க ஐயா உங்களுக்கு? 48மா.
48 இன்னும் யங் ஏஜ் தானே. இந்த ஏஜ்ல நமக்கு அவ்வளவு பெயின் எல்லாம் தேவையில்லை. பட் இப்ப எல்லாம் நம்ம ரொம்ப வாக் எல்லாம் பண்றது இல்லைங்களா? சோ அதனால வரும். பட் குதிக்கால கால்கேனியல் ஸ்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அங்க வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு வேண்டிய ஸ்பெஷல் ஷூஸ் போட்டுக்கலாம். அதுக்கு ஒரு வாட்டி டாக்டர் கிட்ட காமிச்சு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்றத ரூல் அவுட் பண்ணிடுங்க. இப்ப ஈவினிங்ல நல்லா ஆயில் போட்டு மசாஜ் பண்ணலாம். அந்த மாதிரி அலைட் தெரபிஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸசைஸ் எல்லாம் கரெக்டா செய்யுங்க. நம்ம ஸ்கை யோகால இருக்கிற எக்ஸசைஸ் அது பண்ணிட்டு தான் இருக்கேன். எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் ரெகுலரா பண்ணுங்க. கொஞ்சம் அந்த குதிக்காலுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க. வார்ம் வாட்டர்ல கால வச்சுக்கலாம். கொஞ்சமா சுடு தண்ணில சால்ட் போட்டு கால் வச்சுக்கலாம். கால் மசாஜ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் தலைவாணி வச்சு கால் கொஞ்சம் தூக்கி வைக்கலாம். சில யோகாசனாஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் செய்யலாம். டாக்டர்கிட்டயும் ஒரு வாட்டி ரூல் அவுட் பண்ணிடுங்க வேற ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கான்னு. ஏன்னா இவ்வளவு எங்கேஜ்ல அது வர சான்ஸ் இல்லையான்னு சொல்லி பார்த்து ரூல் அவுட் பண்ணி. ஓகேங்க. வாழ்க்கை. உமாமா ரொம்ப ரொம்ப நன்றி. அன்எக்ஸ்பெக்டட் இந்த லைன் போச்சு. இன்டர்நெட் கொஞ்சம் அப்படியே ஹேண்டில் பண்ணிட்டீங்க. அந்த டைம்ல நீங்க காம்பன்சேட் பண்ணி சரி பண்ணிட்டீங்க. நம்ம திருப்பி வந்து இவ்வளவு நேரம் நமக்கு இன்டர்நெட் இருக்கு இல்லைங்களா? தேங்க்யூ அம்மா. ஓகேங்கம்மா, வாழ்க. நீங்க நன்றி. இன்னும் 2 பேர் இருக்காங்க, குடுக்கலாமா? 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் ஷார்ட்டா. ஓகே ஓகே. மல்லிகா அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. நான் வந்து பேராசிரியர் தாங்கம்மா, திருச்செங்கோடு, நாமக்கல் மாவட்டம். எனக்கு சின்ன பிறந்து அடிக்கடி யூரினல் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு இருந்துச்சு. அப்போ வந்து அக்கேஷனலா வரும். எனக்கு இப்போ வந்து 62 வயசு ஆகுதுங்க. எங்க பையன் டெலிவரி ஆனப்ப இருந்து 44 வருஷத்துக்கு முன்னாடி, 43 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த எப்போவாவது அக்கேஷனலா வந்துகிட்டே இருந்துச்சு. அப்பப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, அப்ப நல்லா வருது. இப்ப குறுகிய காலமா கொஞ்சம் 1 வருஷத்துல 2 தடவை 3 தடவை வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒருக்கா வந்தது. இப்ப 1 வருஷத்துலயே 2 டைம் 3 டைம் வர ஆரம்பிச்சது. இப்போ போன டைம் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி வந்தப்போ கொஞ்சம் நெக்லெக்டா நம்ம இத்தனை பயிற்சி பண்றோம், அந்த இடத்துல மனசை வச்சு நம்ம ஒரு வைராக்கியமா தியானம் பண்ணுவோம், அந்த நல்லாதான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நான் எம்ஏ யோகாவும் பண்ணியிருக்கேன். அதனால கொஞ்சம் மனசு தைரியமா ஹாஸ்பிட்டலுக்கே போகாம, யூராலஜிஸ்டே போகாமையே நான் கொஞ்சம் நல்லா பண்ணினேன். ஒரு தடவை நல்லாவும் பண்ணினேன். எனக்கு ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. நம்மளால ஒரு மன அமைதியோட இருக்க முடியுது அப்படின்ட்டு. அப்புறம் இப்ப இந்த தடவை வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப சிவியரா வந்து டாக்டர்கிட்ட பார்த்து அங்க நிறைய வந்து ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கிட்டு, ஆன்டிபயோட்டிக் 1 வருஷத்தளவுல எடுத்துக்கவே இல்லாத நல்லாவே இருந்தேன். நல்லா கிளாஸ் மேல தவமைய வச்சிருக்கேன் வீட்டுல, கீழே வீடு அப்படிங்கிற மாதிரி நான் இடையராது ஓடிக்கிட்டே நல்லா இருந்துட்டு இருக்கேன். ரொம்ப ஏதாச்சும் கிட்னி ஸ்டோனு அந்த மாதிரி ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருக்காங்களா? வேற ஏதோ ஸ்கேன் பண்ணாங்க. சின்னதா ஒரு சொல்றதுக்கே அளவில்லாத மினிமமா அவ்வளவு ஒரு மெல்லிய ஒரு கல் இருக்கு. அது வந்து 2015 இருந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. அது ஒண்ணும் பண்ணாதுன்னு யூராலஜிஸ்ட் அது வந்து நீங்க பயப்பட வேண்டிய. தண்ணி குடிக்கிறீங்க, அவங்க கொடுத்த மெடிசனும் சாப்பிடுறீங்க. யூரினும் எவ்ரி 2 hours வருடவரிலே ஒரு வாட்டி யூரின் பாஸ் பண்ணிட்டு, இதெல்லாம் ரொட்டீன் எல்லாருமே செய்யணும் அது இல்லைங்களா? ஒரு கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் 2 hours, பாய்ஸ் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. 2 hours ஒருக்க நம்ம பிளாடர் எம்டி பண்ணிடணும். நிறைய தண்ணி குடிக்கணும், நீர் ஆகாரம் எல்லாம் கொஞ்சம் நிறைய குடிக்கணும். இப்போதைக்கு டாக்டர் கொடுத்த மெடிசன் சாப்பிட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அங்க கஷ்டமா போய் பையமூட்டுக்கு பெங்களூர் வந்துட்டேன். இப்போ இதுக்காகவே அவங்க வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. யூராலஜிஸ்ட் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்டா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க. எனக்கு வந்து நான் இவ்வளவு இதா ஹார்டா ஒர்க் பண்றேன், இவ்வளவு உடற்பயிற்சி செய்யறேன், வர்றவங்களுக்கு உடற்பயிற்சி செஞ்சு காட்டுறேன். காலையில நான் மெடிடேஷன் 60 நாள் மௌனம் இருந்து மெடிடேஷன் மட்டுமே பண்ணிட்டு இருந்தேன். இந்த அளவுக்கு என்னோட மூச்சே மனவளக்கலையா இருக்கும்போது ஏன் எனக்கு
இப்படி ஒரு வந்தது அப்படின்னு எனக்கு சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதான். இல்ல அப்படி இல்லவே இல்லம்மா. பாருங்க இவ்வளவு வருஷமா நீங்க மக்களுக்கு சேவை செஞ்சீங்க. இப்ப உங்க சன் கூட இருக்கட்டும்னு சொல்லி இறைநிலை சொல்லுது. சோ நீங்க ஹாப்பியா உங்க சன் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்க மன்றத்தெல்லாம் மறந்துடுங்க. யாரோ ஒருத்தர் மேனேஜ் பண்ணிக்குவாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஹெல்த் இப்ப உங்க சன்னுக்கு எப்படி உங்களை அப்படி தனியா விட முடியும் இல்லைங்களா? அவங்க கூட்டி வந்திருக்காங்க பெங்களூர்ல. அங்கேயும் நிறைய இப்ப ஆன்லைன்ல பாருங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டீங்க. சோ அந்த மாதிரி நிறைய பீப்புள் இருப்பாங்க. உங்களை ஏஜ் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அங்கேயும் எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. நீங்க அதெல்லாம் பர்சனலா நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. நீங்க சுத்திலையும் அதை பத்தி எல்லாம் எதுவும் கவலைப்படாது. சில சமயத்துல இறைநிலை தெரியும் அடுத்தது என்ன நடக்கணும்னு சொல்லிட்டு காய்ச்சல் இல்லைங்களா? வருதா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு ஒரு மைனூட்டா ஒரு காய்ச்சல் வந்துட்டு அது கொஞ்ச நேரம் சோர்வை ஏற்படுத்திட்டு போகுது. அது அப்பப்ப ஒரு நாளைக்கு 2 தடவை அந்த மாதிரி. பரவாயில்ல. இப்ப கொஞ்சம் அப்செட்டா இருக்கீங்க. ஏன்னா உங்க டிசீஸ் கியூர் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் சரியாயிடும். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ங்கிறது கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் சரியானதும் உங்களுக்கே ஹாப்பி ஆயிடும். ஹாப்பி ஆகும்போது கொஞ்சம் மொபிலிட்டி இருக்கும். இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அட்லீஸ்ட் உங்களுக்கு சன் வீடு இருக்கே, வீட்டுல தங்கி எல்லாம் பண்ணலாமே இல்லைங்களா? சோ பெங்களூர்ல ஹாப்பியா இருக்கு. இங்கேயும் எனக்கு பர்சனலா நான் தவம் பண்றேன். நல்லபடியா தான் இருக்கேங்க. சரி ஓகே சரி அது பண்ணிக்கங்க. உங்க ஸ்பீச்ச மிஸ் பண்ணாம கேட்டுட்டு தான் இருப்பேன். நான் நிறைய உங்க ஸ்பீச் கேட்டிருக்கேன். டெய்லி இருக்கு. வாக்கிங் போங்க. பியூட்டிஃபுல் வெதர் இல்லைங்களா பெங்களூர்ல? நிறைய பார்க்ஸ் அதெல்லாம் இருக்கும். டெய்லி ஒரு 1 hour வாக்கிங் போங்க. கண்டிப்பா அதேதான் மனசை அப்படியே காமா வச்சு. சரிங்க. நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தயாமா வாழ்க வளமுடன்மா. தயாமா நீங்க மைக்க அன்மியூட் பண்ணிட்டு அம்மா கிட்ட பேசலாம். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா எனக்கு இது பல்கி யூட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துச்சு. பல்கி யூட்ரஸ் வித் மயோ எண்டோ ஹைப்பர் பிளஸா அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்குமா? இதுக்கு இதுக்கு எது எக்ஸசைஸ் இருக்காமா அது சுருங்கிறதுக்கு? உங்க ஏஜ் என்னங்கம்மா? உங்களுடைய ஃபேமிலி ஹிஸ்டரி அதெல்லாம் சொல்லுங்க. 47மா. 47. எவ்வளவு பசங்க இருக்காங்க உங்களுக்கு? 2 பசங்க. ஓகே. நார்மல் டெலிவரி, அதுக்கு குழந்தைங்க வேணாம்னு ஆபரேஷனும் பண்ணிட்டீங்க? ஆபரேஷன் தான் 2 குழந்தையும். ஃபேமிலி பிளானிங் பண்ணியாச்சு. பசங்க இப்போ ப்ளீடிங் போகுதுங்களா? ஹெவி ப்ளீடிங் ஆகுதுங்களா? மாசம் பீரியட்ஸ் ஹெவியா போகுதுங்களா? போகலமா. அது 1 month அதிகமா போச்சு. அது அப்பதான் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தோம் 6 மாசத்துக்கு முன்னாடி. இப்பயும் பார்த்தா இப்பயும் அதுதான். ஃபர்ஸ்ட் 9, 10 இருந்துச்சுமா. இப்ப 10 அவங்க அந்த ப்ளீடிங் நிப்பாட்டதுக்கு மட்டும் டேப்லெட் கொடுத்தாங்க. அப்புறம் பார்க்கலாம், வருஷம் இந்த செக்அப் பண்ணணும்னாங்க. இப்ப 8 மாசம் கழிச்சு இப்ப பார்த்தேன் 10ல இருந்து இப்ப 13ல இருந்து 16 வந்துருச்சு. பல்கி அந்த என்னமோ மில்லியா 16 mm சொல்லிட்டு இருக்கு. உங்களுக்கு வயிறு வலி இல்ல, ஹெவி ஃப்ளோ பீரியட்ஸ் ஒன்னும் இல்லைங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி ஹெவி ஃப்ளோ பல்கி யூட்ரஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்தா அவங்க ஹிஸ்டெக்டமி பண்ணலாமான்னு ஒரு தாட் கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் சிம்டம்ஸ் இல்ல, நார்மலா இருக்குன்னா நீங்க ரெகுலரா காயக்கல்ப எக்ஸசைஸ் பண்ணுங்க, மெடிடேஷன் யோகா பண்ணுங்க, வாக்கிங்கும் போங்க. உங்க வெயிட் எப்படி இருக்கு? வெயிட் என்னோட அது 59. ஹைட்டுக்கு 158 ஹைட். நார்மல் தான் இருக்கு. வெயிட்டும் நார்மல் தான் இருக்கு. ஏன்னா இப்ப 47னா மெனோபாசல் ஏஜ். அப்படியே பீரியட்ஸ் நின்னுடும் உங்களுக்கு. அம்மா அந்த இது கேன்சர் அந்த என்னமோ கர்ப்பப்பை அந்த இது பயாப்சி ஒண்ணு எடுத்தாங்க. எடுத்து அதை பார்த்து செக் பண்ணாங்க. அதுலயும் நார்மல் ஒண்ணும் இல்லைன்னு வந்துச்சுமா. அப்ப ஒண்ணும் பயப்படுறதுக்கு
பயப்படாதீங்க. ஆனா 6 மந்த் போங்க. ஏன்னா ஹைப்பர்பிளேசியா இருக்கிறதுனால டாக்டர் அப்படிதான் சொல்லுவாங்க. எவ்ரி 6 மந்த் நீங்க செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மாதிரி ஏன் இருக்குன்றத அவங்க செக் பண்ணுவாங்க. இப்படிதான் ஒன்னும் இல்ல, கேன்சர் செல்ஸ் ஒன்னும் இல்ல. அதனால ஒன்னும் பயப்படாதீங்க. பயந்து ஐயோ எனக்கு கேன்சர் வந்துருமான்னா வந்துரும். நம்ம இல்ல எனக்கு ஒண்ணுமே வராது. இது அர்லி ஸ்டேஜ். இதுதான் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூருங்கிறது இல்லைங்களா? இது அர்லி ஸ்டேஜ். நீங்க எனக்கு கர்ப்பப்பைக்கு ஸ்பெஷலா நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. கர்ப்பப்பைக்கு ஸ்பெஷலா தேங்க்யூ சொல்லுங்க. அந்த கர்ப்பப்பை தானே உங்களுக்கு 2 குழந்தைய பெத்து கொடுத்துச்சு இல்லைங்களா? அந்த கர்ப்பப்பைக்கு டெய்லி நன்றி சொல்லுங்க. இந்த காயக்கல்ப எக்ஸசைஸ் ரெகுலரா செய்யுங்க. எல்லா எக்ஸசைஸும் பண்ணுங்க. ஹெல்த்தி ஃபுட்டும் சாப்பிடுங்க. அப்புறம் மெனோபாஸ் அப்படியே நின்னுடும். நிக்கும் போது இந்த பல்கி யூட்ரஸ் அப்படி அப்படியே கரையும். அது டாக்டர்ஸ் ஆனா 6 மந்த் ஒருக்கா செக் பண்ணணுங்கிறாங்க. ஏன்னா ஹைப்பர்பிளேசியா இருந்துச்சுன்னு ஒரு வாட்டி ஃபாலோ பண்ணிக்கிறது பெட்டர். பயாப்சி எடுத்துட்டாங்க, பயாப்சியும் நார்மலா இருக்கு. சோ அதனாலதான் அவங்களும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ கேன்சர் இருக்குமான்னா அந்த டவுட்லதான் அவங்க 6 மாசம் கழிச்சு வர சொல்றேன். இப்பயும் நார்மலா இருந்துச்சுன்னா நன்றி கடவுளே, நீங்க தாட்ஸ் நல்லா போட்டதுனாலதான் உங்களுக்கு நல்லபடியா வருது இல்லைங்களா? ஆனா டாக்டர் கிட்டயும் நம்ம போய் அதை ரூல் அவுட் பண்ணிக்கணும். சோ எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப எனக்கு மெனோபாஸ் வந்துரும். மெனோபாஸ் வந்ததும் பல்க் யூட்ரஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போயிடும். ஓகேங்களா? ஆமா ஆமா. ஒண்ணு தைராய்டு இருந்துச்சுமா. தைராய்டு எக்ஸசைஸ் பண்ணமா. எக்ஸசைஸ் பண்ணதுனால எனக்கு நார்மல் ஆயிருச்சு. நார்மல் ஆன உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா, நமக்கு தான் சரியா செஞ்சுட்டு நானாவே சொந்தமா மாத்திரை எடுத்து விட்டுட்டேன். விட்டதுக்கு அப்புறம் இப்ப பார்த்தனா 75 போட்டுக்கிட்டு இருந்தது. இப்ப எனக்கு தைராய்டு செக் பண்ண காணாது, 100 போட சொல்லிட்டாங்கம்மா. ஐயோ, நான் அதுக்குதான் பாருங்க தைராய்டு சொல்லும் போது நான் சொல்றேன், எனக்கு நார்மல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்களா ஏன் நார்மல் ஆயிடுச்சுன்ட்டு ஹாப்பியா இருக்கணும். நீங்க மெடிசன் சாப்பிட்டுட்டு நார்மலா இருக்குன்னா டாக்டர் செக் பண்ணிட்டு டோஸ கம்மி பண்ணுவாங்க. டோஸ் கம்மி பண்ணி தானே அதை நிறுத்தணும் இல்லைங்களா? இப்ப நீங்களா நிறுத்ததுனால பாருங்க, இப்ப ஹை டோஸ் சாப்பிட வேண்டியிருக்கு. 75ல இருந்து இப்ப 100 போயிட்டீங்க. அதை ரெகுலரா எடுத்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிருந்தா 75ல இருந்து 50 வந்தாலும் வந்திருக்கும் இல்லைங்களா? நம்ம பாருங்க நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம். பாருங்க இதுவே ஒரு எக்ஸாம்பிள். அதான் நான் அன்னைக்கு அப்பவே அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். நீங்களா எதுவும் நிறுத்தாதீங்க. டாக்டர் கிட்ட என்ன செய்யணுமோ அதை கண்டினியூ பண்ணுங்க. அத நீங்க ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு அதான் நான் சொல்றது. சரிங்க, ஓகேங்க. ஆல் தி பெஸ்ட். ரெகுலரா எக்ஸசைஸ், யோகா, மெடிடேஷன் எல்லாம் ரெகுலரா செய்யுங்க. ஓகே. லாஸ்ட் क्वेश्चन சிவகாமி அம்மா இல்லீங்களா? ஆமா ஆமா. இறுதி அன்பராக சிவகாமி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நான் திருச்சியிலிருந்து பேசுறேன். எனக்கு பேத்தி இருக்காங்க. 14 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. மதர் ஃபீட் நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் பண்ண முடியும்? அவங்களுக்கு மில்க் பிடிக்கல, பசும்பால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நைட்டு மட்டும் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு 3 டைம்ஸ் எந்திரிக்கிறாங்க. என்ன சொன்னீங்க? மதர்ஸ் மில்க் நிப்பாட்டணும். தாய்ப்பால் நிப்பாட்டணும்னு நினைக்கிறோம். 14 மந்த்ஸ் ஆச்சு. பல்லு கீழே 6 மேல 6 கடிக்கிறாங்க. இப்ப இன்னொரு அவங்க என்ன ஒர்க்குக்கு போறாங்களா? இல்லங்க, வீட்டுலதான் இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப் தான். இப்போ மில்க் வர்றதே இப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இன்னொரு 6 மந்த் குடுக்கலாமே. அவங்க கடிக்கிறாங்கன்னு யோசிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அவங்களே கேக்குறாங்க, ஐடென்டிஃபை பண்ணி அம்மா எனக்கு கூடுன்னு சொல்லிட்டு எய்தாப்ல உட்காந்துட்டு கேக்குறாங்க. நான் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ண மாட்டேன். நீங்க அவங்க டாக்டர் யார் டெலிவரி பண்ணாங்களோ அவங்க மாத்திரை இருக்கு, அது அந்த மாத்திரை கொடுத்து அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. நீங்க என்ன ஹெல்ப் பாருங்க. ஒருத்தருக்கு இந்த மாதிரி கவலை, ஐயோ டாக்டரே பாலே வரல என்ன செய்யணும்ட்டு. ஒருத்தருக்கு இந்த மாதிரி கவலை. இன்னும் 2 years வரைக்கும் கொடுத்தாலும் குட் தான். ஏன்னா இதை விட பெஸ்ட் உங்க பேத்திக்கு வேற எதுவும் கொடுக்க முடியாது. இதை விட பெஸ்ட் ஆல் இன் ஆல் மெடிசன் அதுல இருக்குது இல்லைங்களா? கடிக்கிறது கஷ்டம் தான். அது அப்படியே இன்னும் 6 மாசம் ஓட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அந்த ஹெல்த்தி ஃபுட் ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு உங்ககிட்ட, அதனாலதான் அதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது. பால் எல்லாம் செய்றீங்க.
மனசால கூட போதும்னு நினைச்சா கூட அது அப்படி அப்படியே கம்மியாயிடும். அப்படியே அந்த டைம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இப்போ 4 டைம்ஸ் கொடுக்கறது அப்படியே நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஒரு டைமா ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வந்து அப்படியே நிறுத்திக்கலாம். நேச்சுரலா இல்லைங்களா? 6 டைம்ஸ் இப்ப பகல்ல நிப்பாட்டலாம்னு நிப்பாட்டுறோம், நைட் மட்டும் குடுக்கலாம் அப்படின்ட்டு. கரெக்ட். அந்த மாதிரி நேச்சுரலாவே நிறுத்திக்கங்க. மருந்தெல்லாம் ஆக்சுவலா தேவைப்படாது. அது குடுக்க போட்டாலே அது ஸ்டிமுலேஷனே வராது, அப்படின்னு நின்னுக்குவது. சரி, ஓகே, தேங்க்யூ. வாழ்க வளமுடன். தேங்க்யூ வெரி மச் உமாசங்கரி அம்மா, சூப்பரா. உங்களை விட மாட்டேங்கிறாங்க. இன்னும் ஒரு அம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. குடுக்கவா? உங்களுக்கு டைம் இருக்கா? கொடுங்க. இதோட நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். சிவகாமி சரவணன் மைக்க அன்மியூட் பண்ணிட்டு சுருக்கமா கேள்விகளை கேளுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஈவினிங் சந்திரனை எத்தனை மணிக்குமா பாக்கலாம்? இப்பதான் கொஸ்டினுங்கம்மா. யார கேட்ட சொல்லி இருக்காங்களா இந்த மாதிரி இந்த டைம்க்கு தான் பாக்கலாம் பதில் சொல்லலாங்கம்மா, அதனாலதான் உங்க கேளுங்க. என்னங்கம்மா? கேட்டிருக்கேன், சரியான பதில் சொல்லல. யாருக்கிட்ட கேட்டீங்க இந்த கொஸ்டின்? நம்ம தெரிஞ்சவங்க கேள்வி கேட்டோம்மா. நீங்க சொல்லுங்கம்மா உங்களுடைய ஒப்பீனியன். ஏன் கேட்டீங்க இந்த கொஸ்டின்? ஏன் கேட்டீங்க? சூரியன் வந்து அது பாட்டுக்கு அவர் வராரு, சந்திரன் அவர் பாட்டுக்கு அவர் வராரு. அவரை பார்க்க கூடாதுன்னு யாரு தடுத்தா? உண்மையா அதுக்கு ரூல்ஸ் போடணும். பாட்டுக்கு நம்ம நம்மளுக்கோசரம் தானே அவங்க வராங்க. அதை பாக்குறதுல என்னத்துக்கு டைம் வச்சுக்கணும் நம்ம, இல்லைங்களா? நேத்து கூட பாருங்க, மூன் வந்தாரு, சந்திரன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. நம்ம டைம் எடுக்கும் போது போய் அவ்வளவு பியூட்டிஃபுல்லான சந்திரனை வெளியில போய் நம்ம பார்த்தா தானே பார்க்க முடியும். அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதான் என்னுடைய இது. டைம் கிடைச்சும் போதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க, பாருங்க மூன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. நமக்கோசரமே அவங்க எல்லாம் இருக்காங்க. சூரியனும் அதே மாதிரிதான். அர்லி மார்னிங் சன்ரைஸ், ஈவினிங் சன்செட். எனக்கு எப்ப டைம் கிடைச்சாலும் நான் அதை என்ஜாய் பண்ணுவேன். பாக்குறவங்க சொல்லுவாங்க, இதுல இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் சூரியனை பாக்குற மாதிரி பிஹேவ் பண்றாங்க. அப்படிதான் ஒரு த்ரில்லு. நேச்சர் நமக்கு இவ்வளவு பியூட்டிஃபுல்லான பொருள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. பார்த்து ரசிக்கலாம். நமக்கு எப்ப டைம் கிடைக்குதோ பார்த்து ரசிக்கலாம். இதுக்கு ஒரு டைம் எல்லாம் செட்டில் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, இல்லைங்களா? ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப நன்றிமா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதாவது ஒவ்வொருத்தரோட கேள்விகளுக்கும் அதாவது சிறப்பான ஒரு சிந்தனை உரை முதல்ல, அடுத்து அன்பர்களோட கேள்விக்கு அவ்வளோ தெளிவா சிறப்பா பொறுமையா அவங்களுக்கு நம்பிக்கையூட்டுற வகையிலையும் பதில கொடுத்தீங்க. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அற்புதமா நடத்தி கொடுத்த உங்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நிறைவு பண்ணிக்கலாங்களா? நிறைவு பண்ணிக்கலாம். ஓகே. நம் கடமை